முதல் நாளிலே நம்ம மத்திய 24வது அதிகாரம் 3வது வசனத்தின்படி நம்முடைய இந்த கடைசி காலம் என்கிற தலைப்பில் இந்த டீச்சிங்கை நம்ம கடந்து போய் கொண்டு வருகிறோம். முதலாவது 24வது அதிகாரம் மத்திய 24:3 வாசிக்க கேட்போம். பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும் உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். அருமையான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷருக்கு கேட்ட கேள்விக்கு ஆண்டவர் கொடுத்த பதில்தான் மத்திய 24 முழுவதும் கடைசி நாட்களின் அடையாளங்கள். அதை நாங்கள் உங்களுக்கு காட்டின 10 விதமான காலங்கள் உண்டு. இப்போ நம்ம கடைசி நாட்களில் இருக்கிறோம், கடைசி காலத்தில் இருக்கிறோம். அதில் மத்திய 24வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும் ரகசிய வருகைக்கு முன்பதாக நடக்க வேண்டிய அடையாளங்களாகவும் 15வது வசனத்திலிருந்து 31வது வசனம் வரைக்கும் ரகசிய வருகைக்கு பின்பு இஸ்ரவேல் பக்கமாய் பார்வை திரும்பி மகா உபத்திரவன் காலத்திலே அந்திகிறிஸ்துவின் ஆட்சியில் நடக்க வேண்டிய காரியங்கள் இவைகள் என்று சொல்லி நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த காலங்கள் யாரும் அறிந்து கொள்ள முடியாது, பிதாவை தவிர வேறு யாருக்குமே இந்த நாட்கள் எப்போ உண்டாகும் என்று தெரியாது. ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, ஞானமுள்ளது ஆராய்ந்து அதை கணிக்கலாம் என்று சொல்லி. அல்லேலூயா. அப்பொழுது நாம் பார்க்கிறோம் வெளிப்படுத்தல் 2வது 3வது அதிகாரத்தில் 7 விதமான சபைகளுக்கு ஆவியானவர் சொல்லுகிற காரியம் என்ன என்று சொல்லி பார்த்தோம். அதை நம்ம தியானிக்கல. ஆனால் அதில் ஆண்டவர் எப்படி சபைகள் காலங்கள் என்னென்ன நடக்கும், எப்படி சபை காலங்கள் இருக்கும் என்று சொல்லி அப்படி சில காரியங்களை எச்சரிப்பாகவும் அங்கே ஆவியானவர் 7 சபைகளுக்கு பேசும் பொழுது கிருபையின் காலத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிற சபைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற எச்சரிப்பை நாம் பார்த்தோம். அல்லேலூயா. பிறகு எல்லாம் ஒரு முடிந்து வந்து பரலோகம் திறக்க கண்டேன். வெளிப்படுத்த 4வது அதிகாரத்தில் திவ்ய வாசகன யோவான் தரிசனத்தை பார்க்கிறார். பரலோகம் திறக்கப்படுகிறது. என்ன அர்த்தம்? ரகசிய வருகைக்கு பிறகு நடக்க வேண்டிய சம்பவங்கள் அவருக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. வெளிப்படுத்தல் 5வது அதிகாரத்தில் நாம் பார்க்கலாம், ஆண்டவராகிய இயேசு ஒருவரே அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய 7 முத்திரையை உடைக்க தகுதி உள்ளவராய் காணப்படுகிறார். பிறகு அந்த முத்திரையை 6வது அதிகாரத்தில் ஒன்றொன்றாய் ஆண்டவர் உடைக்கும் பொழுது நாம் பார்க்கிறோம், வெள்ளை குதிரையை பார்க்கிறோம், பிறகு சிவப்பு குதிரையை பார்க்கிறோம், கருப்பு குதிரையை பார்க்கிறோம், பிறகு மங்கின நிறமுள்ள குதிரைகளை பார்க்கிறோம். அதுக்கு பிறகு 5, 6, 7க்குள்ள நாம் போகவே இல்லை. இந்த 4க்குள்ள தான் தியானித்து கொண்டு வருகிறோம். காரணம், இந்த 4 முத்திரைகளையும் ரகசிய வருகைக்கு பிறகு அந்திகிறிஸ்துவின் ஆட்சியில் நடக்க வேண்டிய முக்கியமான பகுதிகள். அதெல்லாம் பார்த்தோம். உலகத்தில் எப்படி 7 விதமான ராஜ்யங்கள் உண்டு. அதில் முதல் 6 ராஜ்யங்கள் நடந்து முடிந்து 7வது ராஜ்யம் அந்திகிறிஸ்து ராஜ்யம் இந்த உலகத்தை ஆள நாம் காத்து கொண்டு இருக்கிறோம். அதில் நாம் பார்க்குற எல்லா ராஜ்யங்களும் யுத்தத்தின் மூலியமாக தான் உலகத்தை ஆண்டார்கள். அதே போலதாக இந்த மாடர்ன் டே கவர்மெண்ட் காலங்களிலே இந்த மாடர்ன் டே கிங்டம் என்று சொல்லும் பொழுது தானியேல் 2வது அதிகாரத்தில் பார்க்குறோம், ஒரு சிலை இருக்குது. அதில் ஒவ்வொரு ராஜ்யத்துக்கு பிறகு ஒரு ராஜ்யம் வரும் என்று சொல்லி நேபுகாத்நேசாருக்கு கொடுக்கப்பட்ட சொப்பனத்தை எப்படி தானியேல் வியாக்கியானம் பண்ணி காட்டுகிறார்கள் பார்த்தோம். அதில் கடைசி பகுதியில் பார்த்தா அந்த கால் பகுதி எப்படி இருக்குது, இரும்பும் களிமண்ணும் கலந்த ஒரு கலப்பட காலம். அதுதான் இப்போ நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிற காலம். இப்போ உலகத்தை எந்த குறிப்பிட்ட ராஜ்யம் உலகத்தை ஆளலை, ஆனாலும் அங்கங்கே பெரிய பெரிய வேர்ல்ட் சூப்பர் பவர் என்று சொல்லப்படுகிறதான சில ராஜ்யங்கள் எழும்புகிறது. உதாரணத்துக்கு முதல் உலக யுத்தம், 2வது உலக யுத்தத்தில் கிரேட் பிரிட்டன் உலகத்தின் முக்காவாசி பகுதியை அவங்க ஆண்டு கொண்டு இருந்தார்கள். பிறகு இப்போ இந்த நாட்களிலே USA யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா உலகத்தில் த சூப்பர் பவராக இயங்கி கொண்டிருக்கிறாங்க. அவங்களுடைய US டாலரை வைத்து தான் உலகத்திற்கு எல்லா கரன்சியும் அதோட மதிப்பு எண்ணப்படுகிறது. ஆனால் இந்த நாட்கள் நாம் பார்க்கிறோம், இப்போ அதிகமாக நிறைய சர்ச்சைகள் எழும்பி கொண்டு இருக்கிறது. ட்ரம்ப் பிரசிடண்டாக இருக்கிறாரு. US ஒருவேளை அதனுடைய வல்லமையை இழக்குமா, அடுத்த ஒரு வேர்ல்ட் சூப்பர் பவர் வருமா என்று கேள்வியில் இருக்கக்கூடிய காலங்களை ஆண்டவராக இயேசு சொன்ன போல ராஜ்யங்களுக்கு விரோதமாக ராஜ்யங்களும் தேசத்துக்கு விரோதமான தேசங்களும் எழும்புகிற காலகட்டத்தில் நம்ம பார்ப்போம் என்று சொன்னால், யூஎஸ்க்கு விரோதமாக ரஷ்யா, ரஷ்யாவுக்கு விரோதமாக சைனா என்று சொல்லி யார் அடுத்த உலக சூப்பர் பவராக இருப்பாங்க,
உலக யுத்தம், மூன்றாவது உலக யுத்தம் தோன்றுமா என்று ஒரு பெரிய கேள்வியில் தான் உலகம் பிரயாணப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆனால் ஒன்று நம் தவிர்க்கவே முடியாது, கட்டாயம் மூன்றாவது உலக யுத்தம் நடக்கும். அது உலகமும் ஒத்துக்குது, வேத தீர்க்க தரிசனங்களும் நம்மளுக்கு காட்டி கொடுக்குது. அதை பார்த்தா எசேக்கியேல் 38வது அதிகாரம் 39வது அதிகாரத்தில் மூன்றாவது உலக யுத்தத்தில் எந்தெந்த தேசங்கள் அதிகமான ஒரு பெரிய ரோலை ப்ளே பண்ணுவாங்க, முக்கியமாக எழும்புவார்கள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது நம்ம மேசேக் தூபால் என்கிற ரஷ்யா ஒரு பகுதியில் எழும்புகிறதாகவும் யூரோப்பியன் தேசங்கள் ஒரு பகுதியில் எழும்புகிறதாகவும், அதில் இங்கே கொஞ்சம் கூட்டணி அங்கே கொஞ்சம் கூட்டணி, 2 கூட்டணிகளும் மோதும் பொழுது உலக யுத்தம் தோன்றும். அந்த உலக யுத்தத்தின் முடிவிலே ஒரு ராஜ்யம் எழும்ப வேண்டிய கட்டாய நிலைமை வரும் பொழுது யுஎஸ்ஏ தன்னுடைய சூப்பர் பவரை இழந்து யூரோப்பியன் பகுதியிலே இருக்கக்கூடிய தேசங்கள் எழும்பி த நெக்ஸ்ட் சூப்பர் பவராக மாத்திரமில்லை, வேதத்தின் தீர்க்க தரிசன நிறைவேற்றுதல்படி 7வது ராஜ்யமாக அந்தி கிறிஸ்துவின் ராஜ்யம் எழும்ப போகிறது. அல்லேலூயா. எதை வச்சு யூரோப்பியன் தேசங்கள் சொல்றீங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது வெளிப்படுத்த புஸ்தகத்தை நம்ம பார்த்தோம். 7 மலை உள்ள தேசம், அதுதான் அந்த 7 தலைகள் 10 கொம்புகள். அந்த மிருகம் எழும்பி வரும்பொழுது அதனுடைய அடையாளங்களை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது த ரிவைவ்ட் ரோமன் எம்பையர், கடைசி ஆண்ட 6வது ராஜ்யமாகிய ரோமன் ஆட்சி மீண்டுமாய் அது தோன்றும். மாடர்ன் டே காலத்தில் எப்படி யூரோப்பியன் கண்ட்ரி இருக்கிற இடங்கள் தான் அந்த ரோம அரசாங்கம் இயங்கி கொண்டிருந்த பகுதிகள். இப்போ அது எழும்பி அது ராஜ்யபாரத்தை பிடிக்கக்கூடிய காலத்துக்காக நாம் காத்திருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அதில் முதல் உலக யுத்தத்தில் எப்படி இஸ்ரவேல் தேசம் சிதறடிக்கப்பட்ட பிறகு இஸ்ரவேல் ஜனங்கள் யூத மக்கள் மீண்டுமாய் தங்களுடைய தேசங்கள் திரும்பலாம் என்று ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனத்தின்படி அந்த முதல் உலக யுத்தத்தில் இந்த பிரிட்டிஷ் மேண்டேட் மூலியமாய் அந்த ஜனங்கள் மீண்டும் அவங்க தேசத்துக்கு திரும்பினாங்க. 2வது உலக யுத்தத்தில் இஸ்ரவேல் என்கிற தேசம் மீண்டும் உலகத்தில் தோன்றினது. அல்லேலூயா. அதில் 3வது உலக யுத்தத்தில் என்னத்தான் இஸ்ரவேலுக்கு லாபமாக மாறும். நல்லா பாருங்க, உலகத்தை ராஜரீகம் பண்ண அத்தனை ராஜ்யங்களும் ஏதோ ஒரு விதங்களிலே இஸ்ரவேல் தேசத்துக்கு சாதகமாக உதவி செய்வார்கள். வேதத்தின் முழுவதும் பார்த்துட்டோம், இது அப்படிதான் நடந்து கொண்டே வருது. அதே போல இந்த 7வது ராஜ்யம் நிச்சயமாக முதலாவது கொஞ்ச காலங்களுக்கு இஸ்ரவேல் தேசத்துக்கு சாதகமாக இருக்கிறது போல இந்த அந்தி கிறிஸ்து ராஜ்யம் காணப்படும். பட் தட் இஸ் a great deception. ஹல்லேலூயா. எசேக்கியேல் 40வது அதிகாரத்தில் 48வது அதிகாரம் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா புதிய ஆலயம் கட்டப்படுகிறதான எண்ணிக்கைகள் எப்படி கட்டப்படணும், உள்புறம் எப்படி வெளிப்புறம் எப்படி, அதோட மெஷர்மெண்ட் எல்லாத்தையும் ஆண்டவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு கொடுத்தபடி எழுதி வச்சிட்டார். அதை நிறைவேற்றுகிறதுக்காக இப்போவும் இஸ்ரவேல் மக்கள் காத்திருக்கிறாங்க. 3வது ஆலயம் நிச்சயமாக வேத தீர்க்க தரிசனத்தின்படி கட்டப்படும். அதுக்கான வேலையை இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. வேலைக்கான ஜாமான் எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. பலி செலுத்த வேண்டிய அந்த மாடு, அந்த ஹைஃபர் என்று சொல்கிற மாடு சாதாரண மாடு கிடையாது, அது சில குறிப்பிட்ட பகுதியில் மட்டும்தான் கிடைக்கும். இப்போவே ரொம்ப விலையான அந்த மாடை வாங்கி மேய்ச்சிக்கிட்டு வராங்க. எப்போ 3வது ஆலயம் கட்டலாம், எப்போ பலி செலுத்தலான்னு. அதில் இப்போ உள்ள இஸ்ரவேல் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய சொல்கிறாங்க, இப்போ இருக்க தொழில்நுட்பங்களுக்கு டெக்னாலஜி காலங்களுக்கு 30 நாளில் அந்த ஆலயத்தை கட்டிடலாமா. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக கட்டக்கூடிய டெக்னாலஜி இருக்குது, வளர்ச்சி இருக்குது. நம்ம சீக்கிரமாகவே இதை செஞ்சிடலாம். அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆலயத்தை இடிங்க 3 நாளை கட்டி எழுப்புவேன்னு சொன்னபோது சிரித்தார்கள். அட போப்பா, பல வருஷமாக கட்டினதை நீ இடித்து திருப்பியும் கட்டிடுவியா அப்படின்னு கேலி செய்தார்கள். ஆனால் இயேசு அந்த ஆலயத்தை சொல்ல அவர் சரீரமாகிய ஆலயத்தை சொன்னார். ஆனால் பாருங்க, அந்த ஸ்பீடு அந்த வேகம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இப்போ இருக்கிறோம். இப்போவும் பார்த்தீங்கன்னா சைனாவில் பில்டிங்லாம் கட்டினாங்கன்னா ஒரு 2 வாரத்தை கட்டிடுறாங்க, ஃபாஸ்ட்டாக கட்டுறாங்க. அதுக்கான டெக்னாலஜி இப்போ காணப்படுகிறது. ஹல்லேலூயா. இப்போ ட்ரம்ப் ஒரு முயற்சி எடுக்கிறாரு, ஆலயத்தை கட்டுறன்னு சொல்லி. கட்டுவாரா இல்லையா என்று தெரியவில்லை. அவர் ராஜ்யம் கட்டுமா சந்தேகம் தான். என்னுடைய சொந்த ஒப்பீனியன் தான் சொன்னேன். என்னன்னாக்கா எனக்கு சந்தேகம் ட்ரம்ப் கட்ட முடியாதுன்னு சொல்லி. ஏன்னா கண்டிப்பாக அந்தி கிறிஸ்து அந்த இடத்த பிடிக்கணும். ட்ரம்ப் அநேகர் அந்தி கிறிஸ்துன்னு சொன்னாலும் வேத தீர்க்க தரிசனத்தின்படி ஒப்பிட்டு பார்த்தா ட்ரம்ப் கேனாட் பி த ஆன்டி கிரைஸ்ட். அதுக்கான கிரைட்டீரியா அவர்கிட்ட பத்தலை. இப்போ சொல்கிறாங்க ட்ரம்ப் அந்தி கிறிஸ்துவாகுவோம். ட்ரம்ப்பு கூட இணைஞ்சி உதவியாக இருக்கிற எலான் மஸ்க் இந்த இப்போ ரோபோட்டிக் சிஸ்டமை கண்டுபிடிச்சி பெரிய அளவில் டெஸ்லா கார் கம்பெனிக்கு ஓனராக இருக்கக்கூடியவர், நிறைய டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் அந்த யூஎஸ் தேசத்துக்கு உதவியாக இருக்கக்கூடியவர் அந்த அந்தி கிறிஸ்துவாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க.
அது முற்றிலும் தவறு. இட் இஸ் நாட் ஸோ. ஆனால் அவங்க ஒரு சாயல், ஒரு அடையாளமாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அல்லேலூயா. இப்போ இந்த தேவ ஆலயத்து குறித்து ஒரு குறிப்பிட்ட காரியத்தை உங்களுக்கு எடுத்து காட்டாமல் நேற்று முடிச்சிட்டேன், காரணம் நேரம் பத்தலை. அப்போ இந்த ஆலயத்திலேருந்து கொஞ்சம் வரவும் நான் உங்கள்கிட்ட சொன்னேன், வேதத்தில் மொத்தம் 7 விதமான ஆலயம், மன்னிக்கணும் 8 விதமான ஆலயங்கள் உண்டு. அதில் ஃபிசிக்கலாக கட்டப்பட்ட 2 ஆலயங்கள் இஸ்ரவேலில் இடிச்சாச்சு. முதலாவது சாலமன் கட்டின ஆலயம் இடிஞ்சு விழுந்துருச்சு. ஜெருபாபேல் கட்டின ஆலயத்தை ஏரோது ராஜா ரெனோவேஷன் பண்ணி பெருசாக்குனாரு. ரோமன் அரசாங்கத்தில் AD 70 அதையும் இடிச்சாச்சு. இப்போ 3வது ஆலயத்துக்காக காத்திருக்கிறார்கள். இந்த 3வது ஆலயம் தேவன் 8 அதிகாரம் எசேக்கியேல் எழுத வைத்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுதலாய் காத்திருக்கிறோம். அப்படிப்பட்ட மகிமையான ஒரு ஆலயத்தை அந்து கிறிஸ்து கட்டி கொடுப்பாராம். ஆலயத்தை மேசியா கட்டி கொடுப்பார் என்பதுதான் தீர்க்க தரிசனம். ஆனால் இதில் என்ன ஒரு காரியம்னா, மேசியா 1000 வருஷம் அரசாங்கத்தை பூமியில் ஸ்தாபித்து கட்டி கொடுக்கறதுக்கு முன்பதாகவே அவசரமாக இஸ்ரவேல் தன்னுடைய மாம்ச செயல்லையும் பிசாசால் வஞ்சிக்கப்பட்டு அந்து கிறிஸ்து உதவியோடு ஆலயத்தை முதலாவது கட்டுவார்கள். இட் இஸ் எ டிசீவ்ட் மூவ். மாம்சத்தில் கட்டப்படுகிற ஒரு ஆலயமாய் காணப்படும். சக்காரியா 6வது அதிகாரம் 12-13 வசனங்களை வாசிக்க கேட்போம். சக்காரியா 6வது அதிகாரம் 12-13 இந்த 2 வசனங்களை வாசிங்க. அவனோடு சொல்ல வேண்டியது, சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ ஒரு புருஷன், அவருடைய நாமம் கிளை எனப்படும். அவர் தம்முடைய ஸ்தானத்திலிருந்து முளைத்தெழும்பி கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். அவரே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். அவர் மகிமை பொருந்தினவராய். அவர் யாரு? மகிமை பொருந்தியவராகவோ தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து ஆளுகை செய்வார். தம்முடைய சிங்காசனத்தின் மேல் ஆசாரியராயும் இருப்பார். இவ்விரண்டின் நடுவாக சமாதானத்தின் ஆலோசனை விளங்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கிளை என்று எண்ணப்படுகிற யாரா இருப்பார் என்று நினைக்கிறீங்க? கட்டாய அந்து கிறிஸ்து இல்ல, நம்ம ஆண்டவர் இரட்சகரமாகிய இயேசு கிறிஸ்து. கிளை, பிரான்ச் என்கிற வார்த்தையை பழைய ஏற்பாடு அநேக இடங்களில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாட்டமாக காணப்படும். மேசியாக்கு அது நிழலாட்டம். அல்லேலூயா. அப்ப இந்த தீர்க்க தரிசனம், ஜக்காரியா உரைத்த தீர்க்க தரிசனத்தின்படி 3வது ஆலயத்தை கட்ட போகிறது யாரு? நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. எப்பொழுது அவர் ராஜ்ய பாரத்தை ஸ்தாபிக்க பார்க்கிறோம். அவர் சிங்காசனத்தை போட்டு ராஜரிகம் பண்ணுவாராம். எப்ப? அது 1000 வருஷம் அரசாட்சியின் காலங்களில். எப்ப? அது இயேசு மீண்டும் வந்த பிறகு. இப்போ இயேசு ஆலயத்தை கட்டி கொடுக்க இருக்கிறார். எசேக்கியேல் 40-48 அதிகாரம் உரைக்கப்பட்ட அந்த தீர்க்க தரிசனத்தை இயேசு தான் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. ஆனால் அதுக்கு முன்பதாக இன்னைக்கு இஸ்ரவேல் தன்னுடைய மாம்ச முயற்சியில் நாங்கள் கட்டலான்ட்டு இருக்கோன்று அந்த மெஷர்மெண்ட் படி ஜாமான் வாங்கி ரெடியாக வச்சிருக்கிறாங்க. இதை முதலாவது ஆலயத்தை கட்டி கொடுப்பான் பிசாசு, நாளை வல்லமை பெற்ற அதிகாரம் பெற்ற அந்து கிறிஸ்து. அல்லேலூயா. தானியேல் 9வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்க கேட்போம். தானியேல் 9வது அதிகாரம் 27வது வசனத்தில் ஒரு முக்கியமான பகுதி நமக்கு ஒரு காரியத்தை காட்டி கொடுக்குது. அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற பொழுது பலியையும் காணிக்கையையும் ஒளிய பண்ணுவான். அருவருப்பான சட்டைகளோட பாழாக்குகிறவன் வந்து இறங்குவான். நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம் பாழாக்கிறவன் மேல் தீரு மட்டும் சொரியும் என்றான். அல்லேலூயா. பாழாக்கும் அருவருப்பு என்று மத்திய 24வது அதிகாரம் 15வது வசனத்தில் இயேசு சொன்னது ஞாபகம் இருக்கிறதா? அந்த பாழாக்கும் அருவருப்பை நிறைவேற்ற போகிற வேத பகுதி தானியேல் 9வது அதிகாரத்திலும் 27 வசனம் உரைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டு அதை தான் திருப்பியும் ரெஃபர் பண்ணி காட்டுறாரு. இதை யாரு செய்வா? அந்த பாழாக்கும் அருவருப்பு அந்தி கிறிஸ்து. இதில் போடப்பட்டிருக்கிறது ஒரு வாரம் அளவும் அவன் உடன்படிக்கை என்ன பண்ணுவானா? உறுதிப்படுத்துவான். ஒரு வாரம் என்ன? ஒரு வாரம் என்றால் என்ன?
1 week refers to 7 years. 7 நாள், ஒரு நாள் ஒரு வருஷம், 7 நாள் 7 வருஷம். அந்த 7 வருஷம் அவன் உடன்படிக்கை உறுதிப்படுத்துவான் என்று சொன்ன என்ன ஏற்கனவே நான் நேற்று உங்கள்கிட்ட பகிர்ந்து கொண்டேன். அந்த கிறிஸ்துவின் ஆட்சி இந்த உலகத்தில் 7 வருஷம் காணப்படும். 3வது உலக யுத்தத்துக்கு பிறகு உடனடியாகவா இல்லையா என்று நமக்கு தெரியாது. இன்ஃபேக்ட் ரகசிய வருகை 3வது யுத்தத்துக்கு முன்பதாக அல்லது 3வது யுத்தத்தின் நடுவிலையா 3வது யுத்தத்துக்கு பிறகா என்று தெளிவாக சொல்ல முடியாது. ஆனால் ஒன்று நிச்சயமாக சொல்ல முடியும், அந்த 3வது உலக யுத்தம் நம்முடைய கர்த்தருடைய மனவாட்டி சபையை பாதிக்காதபடி கர்த்தர் காத்து அதை எடுத்துக்கொள்ள வேண்டியிலே சரியாய் எடுத்துக்கொள்வார். அதை எப்படி நம்ம கற்பனை பண்ணி பார்க்கலாம்னா, இந்த 3வது உலக யுத்தம் நடக்கும் பொழுது நியூக்ளியர்லாம் வெடிக்கும் பொழுது அந்த நேரத்தில் நியூக்ளியர் ரியாக்ஷனால் சில பேர் மறைஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்லலாம். அல்ல அந்த நேரத்தில் யூஎஃப்ஓ ஏலியன்ஸ் கடத்தி கொண்டு போனாங்க சில பேர் அப்படின்னு என்று சொல்லலாம். ஆனால் அந்த 3வது உலக யுத்தம் நடக்கும் போது நிறைய சர்ச்சைகள் உண்டாகும் பொழுது அதன் மத்தியிலேயோ அதுக்கு முன்போ அல்ல அதுக்கு பின்போ சபை மக்கள் மனவாட்டி சபை காண போகும்போது உலகம் ஒரு காரணத்தை கொடுத்துரும். அப்போ அதனாலேயே சிலர் நம்ப மாட்டார்கள் சபை எடுத்துக்கொள்ளப்பட்டது என்று சொல்லி பெரிய டிசப்ஷன் இருப்பாங்க. அப்போ அந்த 3வது யுத்தத்தின் முடிவிலே அந்த கிறிஸ்து 7 வருஷத்துக்கு தன் உடன்படிக்கையை உறுதிப்படுத்துவான். அந்த 7 வருஷம் ஸ்தாபிப்பான். அதில் போட்டிருக்கு என்னது, அந்த வாரத்தில் பாதி நாள், தமிழில் படிங்க, the half of the first week. அந்த வாரம் பாதி சென்றபோது, அந்த வாரம் பாதி சென்ற முறை எத்தனை நாள் சென்றுச்சு? 7 நாள், ஒரு வாரம். அதில் பாதியா வெட்டுங்க, 3 நாள். அப்ப ஒரு நாள் ஒரு வருஷம்னா 3 வருஷம் கடந்த பிறகு, அவன் ஆட்சியில் 3 வருஷம் கடந்த பிறகு என்ன நடக்கும் சொல்லுங்க? அருவருப்பான சட்டைகளோடு பாலாக்குகிறவன் வந்து இறங்குவான். அந்த பாலாக்கும் அருவருப்பு ஆலயத்தில் உண்டாகும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் இது வரைக்கும் சொன்னது புரிஞ்சது? இதுல பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னன்னா, இந்த 9வது அதிகாரம் முழுவதும் பார்த்தீங்கன்னா தானியேல் அந்த கிறிஸ்து பத்தி மாத்திரம் அவன் தீர்க்கதரிசனம் வரைக்கல, இயேசு குறித்தே தீர்க்கதரிசனம் வரைச்சிட்டாரு. தானியேல் புத்தகம் எழுதப்பட்டு இயேசு பிறக்கிறதுக்கும் கேப் ஏறக்குறைய 500 வருஷத்துக்கு மேல். தானியேல் காலத்திலிருந்து இயேசு காலத்துக்கு நீங்கள் கேப் பார்த்தீங்கன்னா 500 years and above. ஆச்சரியம் என்ன, இந்த தானியேல் தீர்க்கதரிசி ஆண்டவராக இயேசு குறித்தும் தீர்க்கதரிசனம் உரைத்திருப்பார். அதுக்கு முன்பதாக இருக்கிற 26வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அந்த 62 வாரங்களுக்கு பின்பு, 62 வாரத்துக்கு பிறகு மேசியா சங்கரிக்கப்படுவார். ஆனாலும் தமக்காக அல்ல, நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் அழித்து போடுவார்கள். அதன் முடிவு ஜலப்பிரவாகம் போல இருக்கும். முடிவு பரியந்தம் யுத்தமும் நாசமும் உண்டாக நியமிக்கப்பட்டது. அல்லேலூயா. என்னங்க அது 62 தானே? கரெக்டா? எத்தனை வாரம்? 62. இப்போ கணக்கு போடுங்க. 62 வாரம்னா எத்தனை நாள், எத்தனை வருஷம்? 62 டைம்ஸ் 7 போடுங்க, 483 நாள் வரும். 483 நாள்னா 483 வருஷம். என்ன பாஸ் இது புது கணக்கா இருக்கு? இது என்னன்னா, தானியேல் அந்த நாட்களிலே ஜெபிக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்னெல்லாம் சம்பவிக்கும்னு தான் நிறைய வெளிப்பாடு அவருக்கு வரும். இது முன்பதாக இருக்கிற அதிகாரம்லாம் பார்த்தீங்கன்னா ஆலயம் திருப்ப கட்டப்படும் என்று சொல்லி அங்கே தானியேலுக்கு தீர்க்க தரிசனம் ஆண்டவர் கொடுப்பார். இந்த 2வது ஆலயம் கட்டப்பட்ட நாளில் இருந்து கரெக்டாக இயேசுக்கு பிறக்கிற நாள் அந்த கேப்பை பார்த்தீங்கன்னா இட் வில் கம் அரவுண்ட் 483 years. என்ன ஒரு பியூட்டி! ஆண்டவர் துல்லியமாக காரியங்களை நடக்கிறதுக்கு முன்பதாகவே எழுதி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ வாசிங்க திருப்பியும் 26வது வசனத்தை. அந்த 62 வாரங்களுக்கு பின்பு, அதாவது 483 வருஷம் ஆலய கட்டின பிறகு 434. ஓகே,
பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார். பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார். எப்ப சங்கரிக்கப்பட்டார்? சிலுவையிலே இயேசு கொலை செய்யப்பட்டார். ஏங்க, இது இயேசு பிறக்கிறதுக்கு முன்பே சொல்லப்பட்டது. ஆமென். ஆனாலும் தமக்காக அல்ல, அவருக்காக சாகல, நமக்காக மரித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த தீர்க்க தரிசனம் எவ்வளவு துல்லியமாய் எழுதப்பட்டிருக்கு பாருங்க. நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் அழித்து போடுவார்கள். அதன் முடிவு ஜலப்பிரவாகம் போல இருக்கும். முடிவு பரியந்தம் யுத்தமும் நாசமும் உண்டாக நியமிக்கப்பட்டது. அல்லேலூயா. உண்மைதானே? இயேசு மரித்து மூன்றாவது உயிர்த்தெழுந்த நாளிலிருந்து அதுக்கு பிறகு இயேசு சொன்ன தீர்க்க தரிசனத்தின்படி அந்த 70 AD நாட்கள்ல இருந்து தொடர்ந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா யுத்தமும் நாசமும் தான் எருசலேம்ல உண்டாகிட்டே இருக்கு. ஓயவே இல்லை. அந்த கிறிஸ்து வர்ற வரைக்கும் ஓயாது. ஏன்னா அந்த கிறிஸ்து வந்து சமாதானத்தை கூறுவான். அது ஒரு பொய்யான சமாதானம். அந்த சமாதானத்தை பாதி வாரம் பிறகுதான் அந்த பாலாக்கும் அருவருப்பு. இதை வச்சுதான் வேத பண்டிதர்கள் அழகா எடுத்து காண்பித்து கொடுக்குறாங்க. அந்த அந்திகிறிஸ்து ஆட்சி 7 வருஷம் இயங்கும். முதல் 3 வருஷம் சமாதானமாகவும், பிறகு 2வது 3 வருஷத்தில் அவன் சுய ரூபம் வெளிப்படும். எத்தனை பேர் சொன்னது இது வரைக்கும் புரிகிறது? இதை இன்னும் உறுதிப்படுத்தும்படியாக வேதத்தில் வெளிப்படுத்தல் 13வது அதிகாரம் 5, 6, 7 வசனங்களை வாசித்தால் விளங்கிக் கொள்ளலாம். நேற்று வாசித்தோம், நம்புகிறேன் வாசித்தோம் என்று மீண்டும் வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 13வது அதிகாரம் 5, 6, 7. பெருமையானவைகளையோ, இந்த அந்தி கிறிஸ்து முதல் மிருகம் எப்படிப்பட்டவனா இருப்பான்? பெருமை உள்ள பேச்சுள்ளவனாகவும் தூஷணங்களையும் பேசும் வாய், தேவனுக்கு விரோதமான தூஷணங்களை பேசுவான். அதற்கு கொடுக்கப்பட்டது. அல்லாமலும் 42 மாதம் யுத்தம் பண்ண. 42 மாதம்னா சரியா 3.5 வருஷம் வரும். 3.5 வருஷத்துக்கு யுத்தம் பண்ண அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அதுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. தொடர்ந்து வாசிங்க. அது தேவனை தூஷிக்கும்படி. எப்ப? இந்த செகண்ட் 3.5 வருஷம் 42 மாதம்னா செகண்ட் 3.5 வருஷம் சுயரூபத்தை வெளிப்படுத்துவான். அவன் தேவனுக்கு விரோதமாகவும் தன் வாயை திறந்து அவருடைய நாமத்தையும் அவருடைய வாசஸ்தலத்தையும் அவருடைய ஆலயத்துக்கும் பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறவர்களையும் தூஷித்தது. அதாவது யாரு? பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறவர்களையும் தூஷித்தது. பரலோகத்தில் வாசமா இருக்க யாரு? ரகசியத்துல போயிட்டாங்க. இந்த சபைக்கு விரோதமாகவும் பேசுவான். அல்லேலூயா. எத்தனை சொன்னது தொடர்ந்து வாசிங்க. மேலும் பரிசுத்தவான்களோட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படிக்கு அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் அல்லாமல். யாரு? எந்த பரிசுத்தவான்கள்? இவர்கள் பரலோகத்திற்கு தூஷித்தான். அவன் யாருங்க? பரலோகத்திற்கு தூஷித்தான். ரகசியவருக்கு போயிட்டாங்க. அவங்களுக்கு விரோதமா பேசுவான் அந்த நாட்களில. அடுத்தது பரிசுத்தவர்கள் விரோதம் யுத்தம்னா பூமியிலே கைவிடப்பட்ட கிறிஸ்தவர்களும் நியமிக்கப்பட்ட யூதர்களும் அவர்கள் தான் பரிசுத்தவான்கள். அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணும்படியாகவும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கும். ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும் பாஷைக்காரர் மேலும் ஜாதிகள் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. சோ முதல் 3.5 வருஷம் உலக யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட உலகத்துக்கு சமாதானத்தையும் சீர்பொருந்துதலையும் அந்திகிறிஸ்து ஆட்சி அறிமுகப்படுத்தும். உலகம் அவர்களை ஏற்றுக்கொள்வார்கள், அங்கீகரிப்பார்கள், புகழ்வார்கள். இன்ஃபேக்ட் அந்த முதல் 3.5 வருஷத்துல தான் அந்த தேவ ஆலயம் கட்டப்படும். பிறகு 2வது 3.5 வருஷம் வரும் பொழுது அந்த வலு சர்ப்பம் தன்னோட முழு வல்லமையும் அதிகாரத்தையும் இந்த அந்திகிறிஸ்துக்கு கொடுத்தது நிமித்தமாய் பரிசுத்தவான்களுக்கு விரோதமாக யுத்தமும் பண்ணக்கூடிய ஒரு காரியத்தை அவன் செயல்படுத்துறத பார்ப்போம். அதே வேளையில பாலாக்கம் அருவருப்பையும் உண்டுபடுவான். எப்படி? 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிக்க கேட்போம். 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிச்சீங்கன்னா சில காரியங்களை விளங்கிக் கொள்ளலாம். எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு
எச்சரிக்கையா இருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் என்பது அந்தி கிறிஸ்துவ குறிக்குது. வெளிப்பட்டாலொழிய அந்த நாள் வராது. அவன் எதிர்த்து நிற்கிறவனாயோ தேவன் எனப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவை எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுக்கே மேலாக தன்னை உயர்த்துகிறவனாகவும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல் உட்கார்ந்து தன்னைத்தானே தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 24வது அதிகாரம் 15வது வசனம் மத்தியுள்ள பாலாக்கம் அருவருப்பு என்று சொல்லினார். தானியேல் புத்தகத்திலும் அதே பாலாக்கம் அருவருப்பு அந்த முதல் வாரத்தில் பாதியிலே உண்டாகும் என்று சொல்லியிருக்கிறார். எத்தனை பேர் சொன்னது புரிஞ்சது? இப்போ என்ன நடக்கும்? ஆலயத்தை கட்டி கொடுத்து சமாதானத்தை உண்டு பண்ணினான். முதல் 3 வருஷத்துக்கு பிறகு 2வது 3 வருஷம் ஆரம்பிக்கும் பொழுது ஆலயத்தில் போய் உட்கார்ந்துக்கிட்டு, ஏய் யெகோவா உங்களை காப்பாத்தினாரு, எந்த தெய்வம் உங்களை காப்பாத்துனுச்சு? காப்பாத்தினது நான். இந்த உலகத்துக்கு சமாதானத்தை உண்டு பண்ணினது நான். இனி இந்த உலகத்தில் மதங்கள் இல்லை, தெய்வங்கள் இல்லை, ஒன்றுமில்லை, நானே தேவன், எல்லோரும் என்னை வணங்க கடவார்கள் என்று சொல்லி தன்னை தெய்வமாக அறிக்கை செய்வான். அந்த நேரத்தில் யூதர்கள் ஐயோ என்னமோன்னு நினைச்சோ என்னமோன்னு நடந்துகிட்டு என்று ஏமாறுவார்கள். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேருக்கு சொன்னது புரிந்தது? இதில் அந்த கடைசி நாட்களிலே முதல் 3 வருஷத்தில் ஒரு ஊழியம் துவங்கும் என்று வேதம் காட்டி கொடுத்திருக்கு. இதுதான் நான் சொன்னேன் நேற்று. ஒருவேளை கைவிடப்பட்டுட்டாக்கா தப்பிக்கிறதுக்கு என்ன வழிங்கிறத கொஞ்சம் லைட்டாக சொல்லி விட்டுறேன், பார்த்து வச்சுக்கிங்க என்ன அப்படின்னு சொல்லியிருந்தேன். ரைட்டா? இந்த முதல் 3 வருஷத்தில் ஒரு சமாதானம் உண்டாகும் பொழுது ஒரு ஊழியம் எழும்பும். நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு பரிசுத்த ஆவியானவர் பேதுரு பிரசங்கிக்கும் பொழுது அந்த நாட்களே அக்னிமயமான நாவால் யாவர் மாரி 120 பேர் இழந்துக்கினார்ல, அன்னைக்கு இறங்கின அந்த ஆவியானவர் இன்று நம்மத்திலே ஊழாவி செயல்பட்டு கொண்டிருக்கிறார். சபை ஊழியம் எப்படி இயங்குது? பரிசுத்த ஆவியானுடைய ஊழியம் தான் இன்னைக்கு சபையின் ஊழியத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. The ministry of the Holy Spirit என்று சொல்லுவார்கள். மாம்சமான யாவரும் ஆவி ஊற்றுகிறார். அன்று தெரிந்து கொண்ட ஊழியர்கள் மேலே அபிஷேகத்தை வைக்கிறாரு. விசுவாச மக்கள் மேலே அபிஷேக வரங்களை வைக்கிறாரு. இயேசு குறித்து அறிவிக்க சபை தொடர்ந்து தன்னுடைய பணியை செயல்படுத்த அதிகாரத்தையும் வல்லமையும் கொடுத்து வச்சிருக்கிறாரு. ஆனால் ரகசிய வரிகளை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு இங்க பரிசுத்த ஆவியின் ஊழியம் நடைபெறாது, சபை இயங்காது, சபை காலம் முடிஞ்சது. கிறிவின் காலத்தோட சபை காலம் முடிஞ்ச பிறகு திருப்பியும் பழைய ஏற்பாட்டின் காலத்துக்கு உலகம் திரும்பிருச்சுங்கிற மாதிரி இருக்கும். What does that mean? No more grace, no more Holy Spirit. ஏசப்பாவுடைய சபை இங்கே இருக்காது. ஏன்? மேலே போய் நம்மளுக்கு திருமணம் நடக்கும், ஆட்டுக்குட்டியான கல்யாணம் நடக்கும். அதை நான் காட்டி கொடுக்குறேன். அப்புறம் உங்களுக்கு வசனம் இருக்குது, அதை காட்டுறேன். ஆனால் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு எப்படி பழைய உடன்படிக்கையின் காலத்தில் ஒரு சிலர் மேலே தான் ஆவியானவர் இறங்கி ஊழியத்தை நடப்பிப்பாரோ, அதே போல அந்த நாட்களில் 2 விதமான சாட்சிகளை கர்த்தர் எழுப்புவாராம். அவர்கள் இஸ்ரவேலிலிருந்து ஊழியத்தை செய்வார்கள். 2 பேர். அதை வாசிப்போம். வாசிங்க. வெளிப்படுத்தல் 11வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். வெளிப்படுத்தல் 11வது அதிகாரம் 1லிருந்து 6 வசனங்கள். பின்பு கைக்கோளுக்கு ஒப்பான ஒரு அளவுகோல் என்னிடத்தில் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது தேவதூதன் நின்று என்னை நோக்கி, நீ எழுந்து தேவனுடைய ஆலயத்தையும் பலிபீடத்தையும் அதில் தொழுது கொள்ளுகிறவர்களையும் அளந்து பார். ஆலயத்துக்கு புறம்பே இருக்கிற பிரகாரம் புறஜாதியாருக்கும் கொடுக்கப்பட்டபடியால் அதை அளவாமல் புறம்பாக்கி போடு. பரிசுத்த நகரத்தை அவர்கள் 42 மாதம் அளவு மிதிப்பார்கள். எத்தனை நாளைக்கு மிதிப்பார்கள்? 42 மாதம். 42 சொன்னா 3.5 வருஷம் மிதிப்பார்கள். என்னுடைய 2 சாட்சிகளும் இரட்டு வஸ்திரத்தை உடுத்தி கொண்டிருக்கிறவர்களாய் 1260 நாள் அளவும் 1260 நாளை நீங்க கணக்கிட்டு பார்த்தீங்கன்னா 3.5 வருஷம் வரும். 3.5 வருஷத்துக்கு
தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன். பூலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற 2 ஒலிவ மரங்களும் அந்த 2 ஒலிவ மரம் 2 விளக்கு தண்டுகளும் தண்டுகளாய் நிற்பார்கள். ஒருவன் அவர்களை சேதப்படுத்த மனதாயிருந்தால் யாரும் அவங்களை ஒண்ணுமே படுத்த முடியாது. அவர்களுடைய வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டு வருமா? அவர்களுடைய சத்துருக்களை பட்சிக்கும். அவர்களை சேதப்படுத்த மனதாய் இருக்கிறவன் எவனோ அவன் அப்படியே கொல்லப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அடுத்த வசனம் வாசிங்க. அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லி வருகிற நாட்களிலே, அவங்க தீர்க்க தரிசனம் சொல்ற நாட்களிலே மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைக்க அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அவர்கள் தண்ணீர்களை இரத்தமாக்க மாற்றவும் தங்களுக்கு வேண்டும் போதெல்லாம் பூமியை சகலவித வாதைகளாலும் வாதிக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அவர்கள் தங்கள் சாட்சியை சொல்லி முடித்திருக்கும் போது, சாட்சியை சொல்லி 3 வருஷம் முடிக்கும் பொழுது, பாதாளத்திலிருந்து ஏறுகிற மிருகம், இந்த மிருகம் என்ன செய்யும்? அதாவது அந்தி கிறிஸ்து என்ன செய்யும்? அவர்களோடு யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயித்து அவர்களை கொன்று போடும். அல்லேலூயா. சரியா 3.5 வருஷத்துல அந்த கிறிஸ்து ஆட்சி ஸ்தாபிக்கப்பட்டு கொண்டு அழகா காரியங்கள் நடக்கும். ஆலயம் கட்டி எழுப்பிடுவாங்க, உலகத்துக்கு சமாதானம் உண்டாகிறோம், எல்லாம் நடந்து கொண்டு இருக்கும். அந்த 3.5 வருஷம் இந்த 2 பேர் மட்டும் அந்தி கிறிஸ்துக்கு ஒரு முள்ளாவே இருப்பாங்க. 3.5 வருஷம் தீர்க்கதரிசனம் உரைச்சிக்கிட்டே இருப்பாங்க. கடைசி எக்கால சத்தம் இது அதிகமாக யாருக்காக? இஸ்ரவேல் மக்களுக்காக. இஸ்ரவேல் மக்கள் கடைசியாய் ஆண்டவர் பக்கமாய் திரும்பும்படியாக கடைசி வாய்ப்பு கொடுக்க முடியும். இவங்க தீர்க்க தரிசனம் காணப்படும். ஆனால் அதில் ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்குறாங்க. மீண்டும் அந்த 1ஆம் வசனத்துக்கு வாங்க. பின்பு வைக்கோலுக்கு ஒப்பான ஒரு அளவுகோல் என்னிடத்தில் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது தேவதூதன் நின்று என்னை நோக்கி நீ எழுந்து தேவனுடைய ஆலயத்தையோ பலிபீடத்தையோ அதில் தொழுது கொள்கிறவர்களும் அளந்து பார். அளவுகோல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன அர்த்தம்? ஒரு குறிப்பிட்ட யூத மக்கள் மட்டும்தான் ரட்சிக்கப்படுகிறதுக்காக அந்த காலம் நியமிக்கப்பட்டிருக்கும். அதை குறித்து வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த குறிப்பிட்ட எண்ணிக்கை நம்ம யாருக்கும் தெரியாது. ஆனால் அடுத்து இன்னொன்று இருக்கு. அடுத்தது 2வது வசனம் போங்க. ஆலயத்துக்கு புறமே இருக்கிற பிரகாரம் புறஜாதியாருக்கு கொடுக்கப்பட்ட, ஆலயத்துக்கு வெளியே கணக்கு பார்க்காத அது யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? புறஜாதியாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை சொன்னது புரிஞ்சிச்சு? ஆமென். இந்த 3.5 வருஷம் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, எப்பா என்னோட மெயின் ஃபோக்கஸ் யூத ஜனம். அதெல்லாம் அளவு வச்சுட்டாராம். ஒரு குறிப்பிட்ட யூத மக்கள் மட்டும்தான் அந்த நாட்களிலே இரத்த சாட்சி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக மரித்து பரலோகத்துக்கு வருவாங்க. அது அளவு போட்டுட்டேன். ஆனால் வெளியே அளவு போடாத. ஏன்னா அது யாருக்கு? புறஜாதிகளுக்கு. which means அந்த 3.5 வருஷம் இவங்க செய்கிற ஊழியத்தில் வெளியே இருக்கிற புறஜாதிகள் மக்கள், தேசம் எங்கும் இருக்கக்கூடிய ஜனங்கள் இந்த 2 சாட்சியை கேட்பாங்க. ஐயோ ஆமாம் சொன்னாங்க, கேட்கலையே. இப்போ இந்த 2 சாட்சி சொல்லுது, நமக்கு கடைசி வாய்ப்பு கிடைச்சிருக்கு. எப்படியாவது பல்ல கடைச்சிக்கிட்டு இயேசுக்காக வாழ்ந்து ரத்த சாட்சியாவது செத்து ஏசக்க பாட்டு போயிடலான்னு மனம் திரும்புகிற காலம் அது. புறஜாதி ஆலயம் சபைகள் மனம் திரும்புகிற காலம். இன்ஃபேக்ட் ரட்சிக்கப்படாதவர்களும் அந்த நாட்களில் ஒருவேளை மனம் திரும்பலாம். இது கடைசி எக்கால சத்தம். ஆவியானவர் ஊழியம் இல்லை, 2 சாட்சிகளுடைய ஊழியம். பிரைஸ் தி லார்ட். இந்த 2 சாட்சிகள் யாரு அப்படிங்கிறதுக்கான ஹிண்ட் கொடுக்குறேன். ஆனால் நேரடியாக தெளிவாய் சொல்ல முடியாது. 6வது வசனத்தை வாசிங்க. அந்த 2 அடையாளம் போடப்பட்டிருக்கிறது. இதை மட்டும் ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்குறேன். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லி வருகிற நாட்களிலே மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைக்க அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. பாருங்க, வானத்தை அடைப்பாங்களாம். அவர்கள் தண்ணீர்களை இரத்தமாக மாற்றும்படியாகவும் தங்களுக்கு வேண்டும் போதெல்லாம் பூமியை சகலவித வாதைகளாலும் வாதிக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அல்லேலூயா. பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்கள்ல ஒரு 2 பேர் நமக்கு மைண்டில் வரும். இதை சொன்னா மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைச்ச ஒரு தீர்க்க தரிசி யாரு? எலியா தீர்க்க தரிசி.
ஒரு கொடுக்குறாரு கான்ட்ரோவர்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இது. செகண்ட், தண்ணீரை ரத்தமாய் மாற்றி வாதைகளால் வாதித்த ஒரு தீர்க்கதரிசி யாரு? மோசே. அதிகமாக இதில் 2 ஸ்கூல் ஆஃப் தாட் இருக்கு. தெளிவாக சொல்கிறேன். நான் சொல்லி இந்த ஆரம்பத்திலேயே சில காரியங்களை தெளிவாக சொல்ல முடியும், சில காரியங்களை ஏறக்குறைய தான் சொல்ல முடியும். இதில் 2 ஸ்கூல் ஆஃப் தாட் இருக்கு. இந்த 2 தீர்க்கதரிசிகள், ஒன்று எலியாவும் மோசே என்று ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட் இருக்கு. காரணம், இந்த 2 அடையாளங்கள் கொடுக்கப்பட்டதுனால. இன்னொரு ஸ்கூல் ஆஃப் தாட் இருக்கிறது, இந்த 2 தீர்க்கதரிசிகள் எலியா கன்ஃபர்ம்டு, ஆனால் இன்னொன்று ஏனோக்கு என்று சொல்லுவார்கள். காரணம் ஏன் இப்படி வருதுன்னா, ஏன் இந்த 2 ஸ்கூல் ஆஃப் தாட்னா, வேதம் சொல்லுகிறது மனிதன் ஒருத்தரை மரிக்க முடிய நியமிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப மரணம் அடையாத ஒரு தீர்க்கதரிசி தான் திருப்பியும் வரணும் என்றதான் காரியம். இதில் எலியா அக்கினி ரதத்தால் ஆண்டல் எடுத்துக்கொள்ளப்பட்டார். எலியா சாவே இல்லை, எங்கேயோ மேலே இருக்கிறார், வருவார், அந்த நாட்களில் வருவார். இதில் இன்னொரு அதே போல கர்த்தர் எடுத்துக்கொண்டார் என்று சொன்னால் ஏனோக் தீர்க்கதரிசி மாத்திரம்தான். சாகாத 2 பேர் இவங்க தான். ஆனால் இவங்க 2 பேர் தான் கட்டாயம் மீண்டும் தோன்ற போகிறாங்க அப்படின்னு ஒரு காரியம் உண்டு. இன்னொரு பகுதியில் பார்த்தீங்கன்னா எலியா பற்றி சந்தேகமே இல்லை, ஏன்னா எலியா மேமா அவர் மறிக்கவே இல்லை. ஆனால் இந்த 2 அடையாளங்கள், தண்ணீரை ரத்தமாக மாற்றுறது, வாதையினால் வாதிக்கிறதுனா மோசே மரணனை செய்தார். ஆனால் மோசே மரித்தாரே. ஆனால் இன்றைக்கும் ஒரு சந்தேகம் உண்டு, மோசே மரித்தாரா இல்லை என்று. ஏன்னா தேவன் மோசே அடக்கம் பண்ணினார் சொல்லப்பட்ட பொழுதும் யாருமே அவர் அடக்கம் பண்ணவும் இல்லை, அடக்கம் பண்ண இடம் இப்போ வரைக்கும் தெரில. ஆகையால் ஒருவேளை மோசே மரிக்காமல் இருந்திருக்கலாம். அப்படி மரித்திருந்தாலும் அவரை மீண்டும் கர்த்தர் உயிரோடு எழுப்புவார் என்று சொல்லி ஒரு சில ஸ்காலர்ஸும் சொல்லுகிறார்கள். இது மவுண்ட் ஆஃப் டிரான்ஸ்பிகரேஷனில் இயேசு கிட்ட தோன்றினது யாரு? எலியாவும் மோசே. அதனால் அதிகமாக நம்பப்படுகிறது என்னன்னா, கட்டாயம் எலியாவும் மோசேவாக தான் இருப்பாங்க. ஒரு பகுதியில் எலியாவும் ஏனோக்குன்னு இருக்காங்க. இதில் எனக்கு என்ன வந்துச்சு, தாவீது வந்து எனக்கு யார் வந்தா என்ன வந்தா சரி சோத்திரம் இல்லை, அதை கோச்சிக்காதீங்க. இப்போ இதில் வந்து யாரு, இப்போ எனக்கே நானும் யோசிச்சு பார்த்து வேதம் இது தவிர்த்து வேறு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்கல. இப்போ என்னை கேட்ட என்னுடைய ஒப்பீனியன், அழகவனிங்க, என்னுடைய ஒப்பீனியன், என்னுடைய கருத்து, கட்டாயம் எலியாவும் மோசையாக தான் இருப்பாங்க நானும் நினைக்கிறேன். ஆனால் ஒரு பக்கப்பட்ட மறிக்காதது 2 பேர், எலியாவும் ஏனோக்கும் தான். அதனால் இது நம்மளுக்கு தகவல். அந்த நாட்கள் நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா அப்போ பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. எது அப்படி 2 பேர் நல்லது தான் சொல்லுவாங்க, கவலைப்படாதீங்க. யார் சொன்னால் என்ன சத்தியத்தை போதிக்க போகிறாங்க, எந்த ஊழியக்காரனா இருந்தா என்ன சத்தியமாய் புறப்பட்டு வரும். அல்லேலூயா. அதனால இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். அதை கர்த்தர் நிச்சயம் இப்போ வரைக்கும் யாருக்கும் உறுதிப்படுத்த மாட்டார், அது அவசியமும் இல்லைன்னு நான் நம்புகிறேன். அல்லேலூயா. இந்த 2 ஊழியர்களும் பிரசங்கிக்கும் பொழுது ஒரு ஜன கூட்டம் மனம் திரும்பும். பிரைஸ் தி லார்ட். வெளிப்படுத்தல் 12வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரைக்கும் ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் எழுதப்பட்டு இருக்கிறது. அது இதுக்கு சம்பந்தப்படுகிற ஒரு பகுதி. வாசிங்க கேட்போம். அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்தில் காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்கள் உள்ள கிரீடமும் இருந்தது. அவள் கர்ப்பவதியாய் இருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள். அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. பாருங்க, ஒரு ஸ்திரீ பிள்ளையை பெக்கறா. இது என்ன அப்புறம் வருவோம். பிள்ளை பெத்தா 7 தலைகளும் 10 கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் 7 முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய வலு சர்ப்பம் இருந்தது. இது யாரா இருக்கும்? 7 தலை 10 கொம்பு. ஞாபகம் இருக்கா? ஏற்கையும் பார்த்தோம். அந்தி கிறிஸ்து, அதாவது வலு சர்ப்பத்தின் வல்லமையை முழுமையாய் பெற்ற அந்தி கிறிஸ்து. அதன் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 பங்கை இழுத்து அவைகளை பூமியில் விழ தள்ளிற்று. பிரசவ வேதனை படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை
பெற்றவுடனே அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலு சர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. சகல ஜாதிகளையும் இருப்புக்கோளால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள். அவளுடைய பிள்ளை தேவனிடத்துக்கும் அவருடைய சிங்காசனத்திற்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது. அல்லேலூயா. ஸ்திரீயானவள் வனாந்தரத்துக்கு ஓடி போனால் அங்கே 1160 நாளளவும் 1160 நாள். இது ஒரு 3.5 வருஷ கணக்குல தான் வரும். அவளை போஷிப்பதற்காக தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிருந்தது. அல்லேலூயா. இது ஒரு முக்கியமான சூப்பரான ஒரு பகுதி. இதுல நிறைய ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ் இருக்கு. நான் ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட்ல நான் விசுவாசிக்கிறத நான் உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன். இதுல அந்த 5வது வசனம் போங்க. சகல ஜாதிகளையும் இருப்புக்கோளால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள். அவளுடைய பிள்ளை தேவனிடத்துக்கும் அவருடைய சிங்காசனத்தினிடத்துக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது. அல்லேலூயா. யாரா இருக்கும் இந்த ஜெயம் கொண்ட ஆண்மகன்? குழப்பமா இருக்கு. கட்டாய குழப்பமா தான் இருக்கும். இயேசுவா தான் இருக்கணும். ஆனால் என்னங்க, அந்த கிறிஸ்து யுத்தம் பண்ணுற காலத்தில் பொம்பளை ஓடுறான், பிள்ளை பிறக்கிறான். அது எப்படி? இயேசு 2000 வருஷம் முன்னுக்கே பிறந்தார, இப்போ இயேசு திருப்பியும் பிறக்கிறாரா? என்னது இது? இது இயேசு அல்ல. இந்த ஸ்திரீ இஸ்ரவேல் தேசம். அல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ரகசிய வருகைக்கு பிறகு கதை மொத்தமாக மையப்படுத்துறது யார? இஸ்ரவேல் தேசத்தை தான். இயேசுவே 15 மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா பாலாக்கம் அருவருப்பில் எடுக்கிறாரு. அந்த நாட்களில் மலைக்கு ஓடிப்போ, அங்கே ஓடிப்போ, இங்கே ஓடிப்போ, இஸ்ரவேலை தான் ஃபோக்கஸ் பண்ணி சொல்லுகிறார். நீங்கள் நல்லா கவனிச்சா ரகசிய வருகைக்கு பிறகு அதிகமாக the story goes towards இஸ்ரவேல். அதோட சுற்றி தான் புற ஜாதிகள். பிரைஸ் தி லார்ட். ஏன்னா புற ஜாதிகளுக்கு சுவிசேஷம் போக வேண்டிய காலகட்டம் கிருபையின் காலம். இந்த காலம் ஏசப்பா தம்முடைய சபையை வைத்திருக்கிற காலம். சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட காலத்திலிருந்து மீண்டுமாய் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனங்கள் பக்கம் தான் இந்த கதை முழுமையாக டிராவல் பண்ணுது. பிரைஸ் தி லார்ட். அதில் இந்த ஸ்திரீயானவள் இஸ்ரவேல். அவள் பெத்தெடுக்கிற அந்த மகன் யாருன்னு சொன்னால், இந்த 2 சாட்சிகளும் தங்களுடைய ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறாங்க 11வது அதிகாரத்தில். அதன் விளைவில் தான் இந்த 12வது அதிகாரத்தில் ஜெயம் கொள்ளுகிற ஆண் மகன் பிறக்கிறார்கள். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இயேசு சொல்ல மறுபடியும் பிறக்கால் விட்டால், அல்லேலூயா, தேவ ராஜ்யத்துக்குள் ஒருவனோ பிரவேசிப்பது இல்லை. இவர்கள் இப்போதான் புதுசாக பிறந்தவங்கள கிறிஸ்துக்குள் மறுபிறக்கிறவர்கள். இஸ்ரவேல் தேசத்தில் 2 சாட்சிகள் இஸ்ரவேலுக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கும் பொழுது, ஐயோ மேசியா முதல் முறை வளம் பொழுது நம்ம அவரை ஏற்றுக்கொள்ளலையே, இப்பொழுது 2 சாட்சிகளுடைய சாட்சியில கன்விக்ட் ஆகி மனம் திரும்பி ஏற்றுக்கொண்டு இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிற ஒருதன யூத ஜனந்தான் யாரு? இந்த ஜெயம் கொண்ட ஆண்மகன். அவன் கையில் இரும்பு கோல் கொடுக்கப்பட்டிருக்குது. அதிகாரம் செய்வாங்களா? அது ஏங்கிறத அப்புறம் காட்டுறேன். பெத்தி எடுத்த பிறகு அதுக்கப்புறம் 3.5 வருஷத்துக்கு ஓடி போய் ஒளிரா அந்த ஸ்திரீ. அல்லேலூயா. அது என்ன? அது எத்தனை இது வரைக்கும் புரிஞ்சுச்சு? ஆமென் சொல்லுங்க. இது வரைக்கும் புரிஞ்சா? அந்த செகண்ட் 3.5 வருஷம் அவர் போய் ஒளிரால அவன் ஏன் ஒளிராங்கிறத நான் பிறகு போய் உங்களுக்கு காட்டுகிறேன். ஆனால் இந்த ஜெயக்கொண்டா ஆண் மகள் தான் நீங்க சொல்ற அந்த ஜனமா? எப்படி ரத்த சாட்சியா சாவுறங்க ஆளுக செய்யற ஜனம் சொல்றீங்க? கேள்வி வருதா? வரணும். கைவிடப்பட்டாங்களே பார்த்தா. அங்கதான் ஒரு காரியம் விளங்கி கொள்ளணும். வெளிப்படுத்தல் 7வது அதிகாரத்துக்கு போங்க. ரகசிய வரிகளே தம்முடைய மனவாட்டிய சபை கர்த்தர் எடுத்து கொண்டார். ஆமென் சொல்லுங்க. 1வது வசனத்திலிருந்து 4வது வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். இவைகளுக்கு பின்பு பூமியின் 4 திசைகளிலும் 4 தூதர்கள் நின்று பூமியின் மேலாவது, சமுத்திரத்தின் மேலாவது, ஒரு மரத்தின் மேலாவது, காற்று
அடியாதபடிக்கு பூமியின் 4 காற்றுகளையும் பிடித்திருக்க கண்டேன். ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை கோலையுடைய வேறொரு தூதன் சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து ஏறி வர கண்டேன். அவன் பூமியையும் சமுத்திரத்தையும் சேதப்படுத்துகிறதற்கு அதிகாரம் பெற்ற 4 தூதரையும் நோக்கி நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரரின் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீரும் அளவும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதிருங்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டான். அல்லேலூயா. முத்திரை போட்டவர்களின் தொகையை சொல்ல கேட்டேன். இஸ்ரவேல் புத்திரருடைய சகல கோத்திரங்களிலும் முத்திரை போடப்பட்டவர்கள் 144,000 பேர். அல்லேலூயா. அல்லேலூயா. தூதருக்கு சொல்லப்படுது 4 திசையிலும் தேவனுடைய 144,000 காப்பாற்றுற வரைக்கும் உலகத்தை சேதம் படுத்தக்கூடாது. அந்த கிறிஸ்து முதல் 3 வருஷத்தில் சமாதானமும், 2வது 3 வருஷத்தில் நிறையா காரியங்களை பிசாசு வஞ்சிக்கிற காரியங்கள் நடப்பிக்கும் பொழுது, அது முடிவில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அந்த கிறிஸ்து மட்டும் அழிவை பார்க்க மாட்டோம், உலகமே அழிவை நோக்கி போகும். அதுதான் அடுத்த முத்திரைகள். நீங்கள் பார்க்கும்போது உலகம் சீர்கேடுகளை பார்ப்போம். மீத்திறந்து உழுதான், கேலசி அசைதான், அக்னினால பூமியே சுட்டி எரிக்கப்படுது. எதுக்காக? டு ப்ரிப்பேர் earth for the 1000 years reign. ஆண்டவர் 1000 வருஷ அரசாட்சிக்காக பூமி ஆயத்தமாகிறது. அநேக காரியம் அழிக்கப்படும். ஆனால் அழிவுக்கு முன்பதாக 144,000 முத்திரை போட்டு வையுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. யார் இவங்க? 14வது வசனம். அதற்கு நான் ஆண்டவனே அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளையும் ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். இவங்க எதிலிருந்து வந்தாங்க? மிகுந்த உபத்திரவத்திலிருந்து. அப்ப ரகசிய வருகளை எடுத்துக்கொண்டவங்களா அவங்க? உபத்திரவத்தி காலத்திலே எப்படி ஆட்டுக்குட்டியான ரத்தத்தினால ஆட்டுக்குட்டியானவர்கள் யாரு? அப்ப இயேசு ஏற்றுக்கொண்டவர்கள். ஆனா இயேசு ஏற்றுக்கொண்ட புறஜாதிகளா? இல்லை. 5வது வசனத்திலிருந்து வாசிங்க. யூதா கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000, ரூபன் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000, காத் கோத்திரத்தில் முத்திரை போடப்பட்டவர்கள் 12,000. போதும். அப்படியே 8வது வசனம் வரைக்கும் போனீங்கன்னா 12 கோத்திரங்களும் 12,000 ஆண்டவர் முத்திரை போடுகிறார். டோட்டல் 144 லட்சம். எதை சொன்னது புரிஞ்சு? இப்போ தெளிவா புரியுதா? கொஞ்சம் குழம்பி இருப்பீங்க. இந்த அந்த கிறிஸ்து ஆட்சியில் உபத்திரவத்தின் காலத்தில் யூதர்களிலே ஒவ்வொரு கோத்திலும் 12,000 பேர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த 2 சாட்சியின் ஊழியத்தின் மூலியமாக ஏற்றுக்கொண்டு இரத்த சாட்சியாய் மரித்து தேவன் முன்பதாய் போய் நிற்பார்கள். இவர்கள் தான் அந்த அளவுகோல் வெயி அப்படின்னு சொல்லி அந்த 2 சாட்சிகள் ஊழி நடந்துச்சுல, அந்த டைம்ல தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்கள். எத்தனை பேருக்கு சொன்னது புரிஞ்சிச்சு? அப்ப அந்த அளவுகோல் வைக்காம வெளியிருந்தாங்களே அவங்களா? புறஜாதிகள் இந்த கணக்கில் இருக்காங்களா? கட்டாயம் இருக்கிறாங்க. 9வது வசனம். இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரரிலும் இருந்து வந்ததோ ஒருவனும் எண்ண கூடாததுமான, யாரை எண்ண முடியாத அளவுக்கு திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோல்களை பிடித்து சிங்காசனத்துக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். அல்லேலூயா. சோ ரகசிய வருகைக்கு பிறகு அந்திகிறிஸ்து ஆட்சியிலே இந்த 2 சாட்சியின் ஊழிய காலங்களிலே 144,000 பேர்
அதாவது பார்த்தோம் அளவுகோல் போட்டுப்பட்டு இருக்கிறதுன்னு சொல்லிருந்துச்சுல. தட் மீன்ஸ் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை யூதர்கள் மட்டும்தான் ரட்சிக்கப்படுவாங்க. அந்த எண்ணிக்கையே வசனம் சொல்லிருச்சு. எத்தனை பேர்? 144,000 பேர் தான். ஆனால் அதுக்கு வெளியே அளவு போடாத அப்படின்னு போடப்பட்டிருக்கு. இங்கவும் பார்க்குறோம் திரளான மக்கள் புறஜாதிகளும் அங்கே இரத்த சாட்சியால் இயேசுக்காக மரித்து ரட்சிக்கப்படும். இவருக்கு தான் அந்த ஜெயம் கொண்ட ஆண் மகன்கள் தேவனோடு சேர்ந்து என்ன பண்ணுவாங்களாம்? அரசாளுவாங்களாம். அரசாளுவாங்க. ஏன் அவங்க அரசாள் கூடாதா? உங்களுக்கெல்லாம் வந்துட்டு பொறாமை. ரகசிய வழியில் போன நாங்களும் அவங்கள சேர்ந்து அரசாளுவோமா? அதுதான் ஆண்டோடைய கிருபை. அல்லேலூயா. இப்போ டவுட் வரும், அப்போ நான் இவ்வளோ பரிசுத்தம் வாழ்கிறேன் என்ன ஆண்டவரே வித்தியாசம்? நல்லா விளங்கி கொள்ளுங்க. மணவாட்டி சபை என்கிறது ஒரு பகுதி, தேவனோடு கூண்டு அரசாளுங்கிறது ஒரு பகுதி. குழம்பிடாதீங்க, நான் உங்களை கட்டாய தெளிவுபடுத்தி விடுகிறேன். பிரைஸ் தி லார்ட். எடுத்துக்கொள்ளுங்கள். வெளிப்படுத்தல் 19வது அதிகாரம். வெளிப்படுத்தல் 19வது அதிகாரத்தில் 7-8 வசனங்கள் வாசிங்க. நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்த பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. அல்லேலூயா. இந்த ஆட்டுக்குட்டியானோட திருமணம் பண்ணுங்கிற யாருன்னு பார்த்தீங்கன்னா மணவாட்டி சபை, த பிரைட் ஆஃப் கிரைஸ்ட். மணவாட்டி சபை யாரு? அந்த கிறிஸ்து ஆட்சி பூமியில் தோன்றதுக்கு முன்பதாகவே ரகசிய வரிகளே தேவனோடு எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்கள். ஆமென் சொல்லுங்க. இப்போ இந்த வெளிப்படுத்தல் 19 அதிகாரத்தில் ஆட்டுக்குட்டியான கல்யாணம் எப்போ நடக்குதுன்னா, அவங்க ரகசிய வழி எடுத்துக்கொள்ளப்பட்டு மீண்டுமாய் இயேசு 2ஆம் வருகையிலே அந்த கிறிஸ்துவை யுத்தம் பண்ணுற வரைக்கும் எத்தனை வருஷம் கேப்பு? 7 வருஷம். 7 வருஷம். 3.5 வருஷம் அந்த கிறிஸ்து நல்ல ஒரு ஆட்சியை கொடுத்து, 2வது 3 வருஷத்தில் பாலாக்கம் அருவருப்பு செய்து பல காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிற இந்த 7 வருஷத்தில், அது 7 வருஷம் நம்ம என்ன செய்யணும்னு என்கிட்ட கேட்காதீங்க, எனக்கு தெரியாது, நான் ஒன்றும் அதை தியானிக்கல. ஆனால் அந்த 7 வருஷத்தில் ஒன்று நடக்கும் பரலோகத்தில், ஆட்டுக்குட்டினோட கல்யாணம். அல்லேலூயா. கல்யாணம் நடந்த பிறகு 14வது வசனத்தில் மீண்டுமாய் இவருக்கு என்ன செய்வாங்க? பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மையோ சுத்தமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் வெள்ளை குதிரைகளின் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள். புறஜாதிகளை வெட்டும்படிக்கு அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது. இருப்பு கோலால் அவர்களை அரசாளுவார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய உக்கிர கோபமாகிய மதுவுள்ள ஆலையை மிதிக்கிறார். ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது. போதும். பரலோகத்துக்கு போய் மணவாட்டி சபைக்கும் ஆண்டவராகிய இயேசுக்கும் திருமணம் ஆன பிறகு அவருடைய சேனையாக மீண்டும் அந்த கிறிஸ்து யுத்தம் பண்ணும் பொழுது நம்ம கூட இறங்கி வருவோம். எத்தனை சொன்னது புரிஞ்சு ஆமென் சொல்லுங்க. இறங்கி வரும் பொழுது இயேசுவோடு சேர்ந்து நாம் அந்த கிறிஸ்து யுத்தம் பண்ணுகிறோம். பிரைஸ் தி லார்ட். அந்த யுத்தம் நடந்த பிறகு வெளிப்படுத்தல் 20வது அதிகாரம் 4வது வசனத்தை உங்களுக்கு கிளாரிட்டி கொடுத்துறேன், அதை வாசிங்க. அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள். நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிறைச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமல் தங்கள் நெற்றியிலோ தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்துக் கொள்ளாமல் இருந்தவர்களையும் நான் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. எதை சொன்னது புரிஞ்சு? So understand the fact,
இரத்த சாட்சியாய் மரித்தவர்கள் இந்த மணவாட்டி சபையோடு இணைஞ்சி பூமிக்கு இறங்கி 1000 வருஷம் அரசாட்சியிலே அரசாளுவார்கள். தெளிவா புரிஞ்சா? ஸோ நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ரகசிய வருகையிலே மணவாட்டி சபை பரலத்துக்கு போயிடும். 7 வருஷம் உபத்திரவத்தை அனுபவிக்க மாட்டோம். அங்கே ஆண்டவரோடு நல்லா இருப்போம். ஆனால் அந்த 7 வருஷத்தில் 3 வருஷத்தில் படாத பாடுகளை பட்டு ஆண்டவருக்காக வாழ்ந்து பிசாசுடைய சின்னத்தை எடுக்காம அந்த 3 வருஷம் ரொம்ப கஷ்டம். அதை எப்படி கடந்து வர போறாங்கன்னு தெரியல. ஆனால் அதை கடந்து வர 144 யூதர்கள் இருப்பார்கள். பைபிள் தெளிவாக சொல்லிருச்சு. அந்த 2 சாட்சிகள் ஊழியத்தில் அவர் நிச்சயமாய் ஆண்டவருக்காக நிற்பாங்க, சாவாங்க. பாலாக்க மறுவெறுப்பின் காலத்தில் யூதர்கள் கொலை செய்யப்படுத்தப்படும் 144 இயேசுவை ஏற்றுக்கொண்டு மரிப்பார்கள். திரளான மக்களும் இயேசு ஏற்றுக்கொண்டு மரிப்பார்கள். அந்த கூட்டமும் இந்த கூட்டமும் ரெண்டும் சேர்ந்து 1000 வருஷம் அரசாட்சியில் ஆண்டவரோடு ராஜரீகம் பண்ணுவார்கள். அல்லேலூயா. எத்தனை வருஷம் புரிஞ்சு? தெளிவாக இருந்துச்சா? 1000 வருஷம் தான் ஒன்றா இருக்கிறோம். ஆனால் அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் கொஞ்சம் மாறும். ஏன்னா 1000 வருஷாட்சிக்கு பிறகு மணவாட்டி சபை இருக்கிற இடம் கொஞ்சம் வேறு, இந்த இரத்த சாட்சியை மரித்தவருக்கு வாழுகிற இடம் வேறு. அதுதான் பரலோகத்தின் 4 ஸ்தலங்கள். எத்தனை அது புரிஞ்சிச்சு? ஆனால் அதை நம்ம பேச மாட்டேன். ஸோ ஒன்று விளைக்கிற 1000 வருஷம் அரசாட்சி இயேசுவுக்காக வாழ்ந்த அத்தனை பேரும் அரசாளுவார்கள். whether in the rapture or in the tribulation, எல்லாரையும் அரசாளும்படியாக தேவன் கொண்டு வந்து அரசாளுவார். ஆனால் 1000 வருஷத்துக்கு பிறகு சப்ஜெக்ட் வேற, அதுக்குள்ள நான் போல, அது வேற ஒரு பகுதி. அதுக்குள்ள போன இப்போ நம்ம தலை சுத்தி விடும். ஆனால் கொஞ்சம் சொல்றேன். 5வது வசனம் வாசிங்க. வெளிப்படுத்தல் 20வது அதிகாரம் 5வது வசனம். மரணமடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் அளவோ, அந்த 1000 வருஷம் முடிகிற வரைக்கும் உயிரடையவில்லை. அடுத்த வசனம். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானோ பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் 2ஆம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராய் இருந்து அவரோட கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். அல்லேலூயா. Praise the Lord. இந்த முதல் உயிர்த்தெழுந்தல் எழும்பினவர் தான் இவர்கள். ஆனால் இன்னொரு ஜன கூட்டம் இருக்கு, உயிர்த்தெளியவில்லை. அந்த கூட்டம் தான் 1000 வருஷ அரசாத்துக்கு பிறகு நடக்க போற யுத்தத்தில் the white throne judgment, வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பிலே பரிசுத்தவான்களுக்கும் துன்மார்க்கர்களுக்கும் நியாய தீர்ப்பு வழங்கப்படும். நிறையா சொல்லிட்டேன், கொஞ்சம் அப்படியே சுத்தம். கடைசி ஒரு கிராஃப்ட் காட்டி விலைக்கு காட்டிடுறேன். ஒன்று அடுத்தடுத்து என்ன நடக்கும்னு அதை அப்படி கடைசியாக பார்த்துக்கலாம். இது வரைக்கும் புரிஞ்சதுன்னா ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்ப்போம். இப்போ இதில் இன்னைக்கு சப்ஜெக்ட் கொஞ்சம் எந்த பக்கம் போகிறோம் சொன்னால், ஒருவேளை கைவிடப்பட்டால், அவங்க பாருங்க கவனமாக பார்க்குறாங்க. சொல்லுங்க எனக்கு தானா அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. ஆப்ஷன் 2லேயே இருக்க, ஆப்ஷன் 1லேயே வராது. பிளான் ஏல எல்லாத்துக்கும் பிளான் பி. ஆண்டவர் நல்லவர், ஏற்றுக்கிறாரு. ரகசிய வருகை கைவிடப்பட்டாலும் ஏற்றுக்கொள்ளுகிறார். அங்கேயும் ஒரு வழி செய்கிறாரு. ஆனால் அந்த வழியை கடந்து வரணும். 3.5 வருஷம். இந்த 3.5 வருஷத்தில் அதனுடைய சிஸ்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு லைட்டாக கொஞ்சம் பார்க்கலாம். அந்த சிஸ்டம் இப்பயும் இருக்குது. ஆனால் அந்த நாட்கள் எப்படி இருக்கும் லைட்டாக கொஞ்சம் எடுத்து காண்பிக்கிறேன். வெளிப்படுத்தல் 13வது அதிகாரத்தில் மிருகம் தோன்றினது, அதுதான் அந்தி கிறிஸ்து. ஆமேன். இப்போ 2வது மிருகமும் எழும்புது. அதே வெளிப்படுத்தல் 13வது அதிகாரம் 11வது வசனம் வாசிக்க கேட்போம். பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்ப கண்டேன். நல்லா கவனிங்க, குழம்பிடாதீங்க. மிருகம் ஜலத்திலிருந்து வரும் பொழுது அதுக்கு 7 தலையும் 10 கொம்பும். அதுதான் அந்த கவர்மெண்ட், பொலிட்டிக்கல் லீடர் ஆஃப் தி ஆன்டி கிரைஸ்ட் ரூல். இவன் கண்டிப்பா ஒரு பொலிட்டிக்கல் லீடர். ஆனா 2வது மிருகம் கொஞ்சம் வித்தியாசம். வாசிங்க. பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்ப கண்டேன். அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகளுடையதா இருந்தது. வலு சர்ப்பத்தை போல பேசினது. 13வது வசனம்.
அன்றியும் அது மனுஷருக்கு முன்பாக வானத்திலிருந்து பூமியின் மேல் அக்கினியை இறங்க பண்ணத்தக்கதாக பெரிய அற்புதங்களை நடப்பித்து மிருகத்தின் முன்பாக அந்த அற்புதங்களை செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே பூமியின் குடிகளை மோசம் போக்கி பட்டயத்தினாலே காயப்பட்டு பிழைத்த மிருகத்துக்கு ஒரு சொரூபம் பண்ண வேண்டும் என்று பூமியின் குடிகளுக்கு சொல்லிற்று. ஓகே, 15வது வசனம். மேலும் நல்லா கவனிங்க, இது வரைக்கும் சொல்றேன். இப்ப கதையை இப்படி உங்களுக்கு புரியுற மாதிரி வரேன். அந்த கிறிஸ்து இருக்காரு, அந்த கிறிஸ்துக்கு பக்க பலமாக இவர் இருக்காரு. ஆனா கிளியர்லி he is not a political leader. ஆனா அவன் என்ன சொல்றான், இந்த அந்த கிறிஸ்துக்கு ஒரு சொரூபம் பண்ணணும் அப்படின்னு சொல்றான். ஓகே, சொரூபம் பண்றாங்க. ஓகே, 15வது வசனம். மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. அது சிறியோர் பெரியோர் ஐஸ்வர்யவான்கள் தரித்திரர் சுயாதீனர் அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது எல்லாருமே தங்கள் வலது கையிலும் நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெரும்படிக்கு அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் லக்கையாவது தரித்துக் கொள்ளுகிறவன் தவிர வேறொருவனும் கொல்லவும் விற்கவும் கூடாதபடிக்கோ செய்தது. வாங்க விற்க முடியாதபடிக்கு செய்தது. இதிலே ஞானம் விளங்கும். அந்த மிருகத்தின் லக்கத்தை புத்தியுடையவன் பார்க்க கடவன். அது மனுஷனுடைய இலக்கமாய் இருக்கிறது. அதனுடைய லக்கம் 666. அல்லேலூயா. ஓகே, இப்போ கதை உங்க எல்லாருக்கும் புரியுற மாதிரி வரேன். படிச்சதுக்கு அப்புறம் போனாதான் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அந்த கிறிஸ்துக்கு பக்க பலமாக கூட இந்த இரண்டாவது மிருகம். இந்த இரண்டாவது மிருகம் தான் சொல்லுது, இந்த அந்த கிறிஸ்துக்கு ஒரு சொரூபத்தை உருவாக்கணும், அந்த சொரூபத்துக்கு ஜீவனை கொடுக்கணும், அந்த சொரூபத்தை எல்லாரும் வணங்கணும், தலை வணங்கணும். அடுத்தது இந்த சொரூபம் என்ற இந்த அந்த கிறிஸ்துவின் அரசாங்கத்துக்கு ஒரு சின்னத்தை உண்டு பண்ணணும். அந்த சின்னம் ஒரு மனுஷனோட நெத்திலியோ கையிலையோ போட வேண்டும். அந்த கையிலையோ தலையிலையோ நெத்திலையோ இருக்கிற சின்னத்தின் மூலியமாத்தான் வாங்கவும் விற்கவும் முடியும், பூமியில எதையும் செய்ய முடியும் என்று அந்த இரண்டாவது மிருகம் இந்த சிஸ்டம் கிரியேட் பண்றான். அல்லேலூயா. அதனால அதிகமாக இன்னைக்கு எப்படி கணக்கிடுறாங்கன்னா, இதை கண்டிப்பாக இந்த இரண்டாவது மிருகம், the second leader who is a very supportive to Antichrist should be someone involved with technology. அதான் இந்த எலான் மஸ்க் ட்ரம்ப் காம்பினேஷன் அப்படி சொன்னாங்க. இல்லை, எலான் மஸ்க் டெக்னாலஜியை, தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியை அதிகமாக ட்ரம்ப்புடைய அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு உதவி கொடுத்துக்கிட்டு வரார். பட் இட் இஸ் நாட் ஸோ என்று நாம் நம்புகிறோம். ட்ரம்ப்பும் எலான் மஸ்கும் அவர்களாக இருக்க வாய்ப்பு அரிது. இதில் இந்த அந்த கிறிஸ்துவின் ஆட்சியில் 3.5 வருஷத்தில் கைவிடப்பட்டவர்கள் எதை தப்பிக்கணும்? சொரூபத்தை வணங்காம தப்பிக்கணும். ரெண்டாவது, அவனோட நாமத்தை சின்னத்தை தலையில நெத்திலையோ கையிலையோ வாங்காம தப்பிக்கணும். இது ரெண்டையும் செய்யாம தாக்கு பிடிச்சாங்கன்னா அவர்கள் ஆண்டவர் வாக்கு பண்ணின மாதிரி அந்த ஜெயம் கொண்ட ஆண் மகனா எண்ணி அவர்களை அவரோடு கூட அரசாள முடிய ஏற்றுக்கொள்வார். புரிஞ்சதா? விஷயம் புரிஞ்சா? இப்ப இந்த நாட்களில் நடக்கிற காரியங்கள் இந்த அந்த கிறிஸ்துடைய அரசாங்கத்துக்கு ஏற்ற காரியம் நோக்கி போறோங்கிறத பார்க்க முடியுது. அதை தான் இப்போ நம்ம ஸ்லைட்டில் பார்க்க போகிறோம். அந்த ஸ்லைட்டில் உனக்கே தெரிஞ்சிருக்கேன் எதை காட்ட போகிறேன்னு. அந்த டச் அண்ட் கோ அதெல்லாம் இருக்குல்ல, யூரோப்பியன் யூனியனுக்கு அப்புறம் இப்போ தொழில்நுட்பம் கொஞ்சம் கொஞ்சம் முன்னேற்றம் அடைந்து கொண்டு வருகிறது.
நல்லா கவனிங்க. கடைசி வசனம் வாசிச்சோம். அந்த எண் எத்தனை? 6 6 6 666. 66 இந்த நியூமராலஜி நம்பர் தான் அடையாளம். 1980வது நாட்களிலேயே வேர்ல்ட் வைடு வெப்சைட் www என்ற வேர்ல்ட் வைட் இன்டர்நெட் டெக்னாலஜி அதிக பிரபலமான காலத்திலேயே கொஞ்சம் கொஞ்சமாக அதை நோக்கி போயிட்டு இருக்கிறோம். ஏன்னா www என்பது நியூமராலஜி 666. என்னைக்கு உலகத்தில் இன்டர்நெட் திரளாய் பழக்கமாய் மாறினதோ அன்னிலிருந்து இந்த செட்டிங், இந்த செட்டப்பு ஆயத்தமாயிட்டு கொண்டு வருகிறது. இன்டர்நெட் உலகத்தில் வந்தது என்ன நினச்சி? உலகத்தில் அத்தனை பேரும் கனெக்ட் ஆக ஆரம்பித்தாங்க. ஃபேஸ்புக் வந்தபோது இந்த தேசத்துக்கு அந்த தேசத்துக்கு கூட பேச முடியும், பழக முடியும். வேர்ல்ட் ஸ்டார்டட் டு கெட் கனெக்டட். யூடியூப், இன்ஸ்டாகிராம், டிக்டாக், இது வாட்ஸ்அப், இது எல்லாமே இன்டர்நெட்னால தான் உருவானுச்சு. இந்த சிஸ்டம் நம்மளுக்கு என்னத்தை கொடுத்துச்சு? ஒரு கம்ஃபர்ட்டை கொடுத்துச்சு. ஈஸியாக வேலையை செய்ய முடியுது, ஒருத்தர் தொடர்புக்குள்ளே வர முடியுதுன்றது ஆரம்பித்து லாக்டவுன் காலத்தில் ஒரு பெரிய திருப்பு முனை இந்த டெக்னாலஜி அடுத்த ஒரு கட்டத்துக்கு கொண்டு போச்சு நம்மளை. இந்த மலேசியாவில் மைசேஜ் ஜாத்திராங்கிற ஆப்பு கொண்டு வந்தாங்க. எல்லாரையும் ஹெல்த் அதெல்லாம் தான் பார்க்க முடியும்னு சொன்னாங்க. நெத்தியில் டெம்பரேச்சர் ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்க. இது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்து இப்போ இந்த காலத்தில் இந்த www 666 இன்டர்நெட்டு எங்கே கொண்டு விட்டுருக்குன்னா நம்மளை டச் அண்ட் கோ கிராப் என்கிற ஈஸி வாலெட் பேமெண்ட்டில் கொண்டு வந்து விட்டு இருக்கு. இன்றைக்கி நம்ம கேஷை பயன்படுத்தாமல் ஸ்கேன் பண்ணி காசு கட்டலாம், அந்த வசதிக்குள்ளே வந்துட்டோம். ஆனால் இது அடுத்த ஒரு கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு இப்போவும் ரீசர்ச்சஸ் நடந்து கொண்டு இருக்கு. சில யூரோப்பியன் தேசங்களிலே இதை டெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா கவனிங்க. யூரோப்பியன் தேசங்கள்லேருந்து தான் அந்த கிறிஸ்து எழும்புவாங்கிறத நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம். ரைட்டா? வாசி, அடுத்தது சைடு போடுங்க. இப்போ அவங்க சொல்கிறாங்க ஃபோன் ஸ்கேன் பண்ணுறதுங்கிறது ஒரு ஆபத்து தான். அப்போ வரும் நாட்களிலே ஒரு சீப் இருக்கும். அந்த சீப் எடுத்து இங்கே புச்சுக்கன்னு சுட்டாக்கா புச்சுக்கன்னு உள்ளே இறங்கிடுமா. இறங்கிச்சுன்னா அந்த சிப் இங்கே இருக்கிறனால நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா காசு கட்டிடலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இன்ஃபேக்ட் அதை வந்து நெத்திலையும் வைக்கலாங்கிற மாதிரியும் பேச்சுவார்த்தை ஓடிக்கிட்டு இருக்கு. எலான் மஸ்க் இப்போ ஒரு காரியத்தை கொண்டு வந்தார். சிப்பை மனுஷனுடைய பிரெயின்குள்ளே வைக்கிறாங்க. அது மூலம் சிந்திக்க முடியும், யோசிக்க முடியும். ஸோ இது எப்படின்னா, இப்போ நீங்கள் ஒருத்துக்கு போகிறீங்க வச்சுங்களேன், நீங்கள் பார்த்து கட்டணும்னு நினச்சா கட்டிடும். அந்த மாதிரி அளவுக்கு அந்த சிப் உங்கள் பிரெயின்குள்ளே இருந்து நீங்களும் ரோபோட்டை ஒன்றா ஆகக்கூடிய ஒரு காலகட்டத்துக்கு நோக்கி போயிட்டுருக்கோம். லேலுயா. இப்போ இந்த சிப் வந்து யூரோப்பில் சில தேசங்களில் டெஸ்ட் பண்ணுறதுக்காக சிலருக்கு போட்டு டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உலகத்துக்கு இன்னும் அறிமுகப்படுத்தலை. உலகத்தில் அறிமுகப்படுத்துறதுக்கு ஒரே வழி தான் இருக்குது. என்ன தெரியுமா? எப்படி கோவிட்-19 மாதிரி ஒரு வேர்ல்ட் பெண்டமிக் நடந்ததுனால உலகம் இப்போ QR கோட் ஈஸி பேமெண்ட்டுக்கு ஒத்துழைத்து வந்ததோ, அதே போல் உலகத்தில் இன்னொரு பெரிய பெண்டமிக் ஏதாவது நடந்தால் தான் இதை அமல்படுத்த முடியும். அதுக்காகவே சிலர் சொல்கிறாங்க 3வது உலக யுத்தம் அதிகமாக வைரஸ் சம்பந்தப்பட்ட உலக யுத்தமாக போகலாம். இந்த 3வது உலக யுத்தம் நடந்து முடிஞ்சால் இந்த சிஸ்டம் அறிமுகப்படுத்த சுலபம். ஏன்னா உலக யுத்தத்துக்கு 3வது உலக யுத்தத்துக்கு பிறகு அந்த கிறிஸ்து எழும்பி உலகத்துக்கு சமாதானம் கூறும் போது என்ன சொல்லுவான்? நம்மலாம் வேற வேற கண்ட்ரியாக இருக்கிறதுனால தானே பிரச்சனை. இப்போ சைனா யூஎஸ்க்கு ஏன் பிரச்சனை வந்துச்சு? இப்போ நான் எந்த கிறிஸ்து பேச பாருங்க, நான் அந்த கிறிஸ்து அந்த தகுதி இருக்கான்னு பாருங்க. இப்போ அந்த நான் பேசுகிறேன். யூஎஸ் அவன் விலைவாசியை ஏற்றி சைனா அடிக்க பார்க்குறான். சைனா அடித்து சைனா எழும்பி யூஎஸ் அடிக்க பார்க்குறான். நடுவில் பாதிக்கப்படுற பாவமான மக்கள் நீங்கள் தான். கவலைப்படாதீங்க, நான் உங்களை காப்பாற்றுறேன். ஒரு மலேசியா ரிங்கிட்டு, ஒரு எண்ணு, ஒரு ரூபி, US டாலர் இருந்தால் தானே பிரச்சனை. எல்லாம் ஒரே கரன்சியாக இருந்தால் பிரச்சனை வருமா? போட்டி போடுறதுக்கு அவசியமே இல்லையே. இது ஒரு அரசாங்கம், அது ஒரு அரசாங்கம் இருந்தால் தானேங்க பிரச்சனை. எல்லாம் ஒரே அரசாங்கமாக இருந்தால் பிரச்சனையே இல்லையே. இந்த தெய்வம் அந்த தெய்வம் இத்தனை மதம் இருந்தால் தானே பிரச்சனை. எல்லாம் ஒரே மதமாயிட்டா பிரச்சனையே இல்லையே. அப்போ என்ன சொல்லுவான்? ஒன் கரன்சி, ஒன் கவர்மெண்ட், ஒன் காட். எல்லாத்தையும் ஒருமனப்படுத்துவோம். அவன் சொல்லுவான், இது வரைக்கும் சரித்திரத்தில் எந்த தலைவர்களும் செய்யாததை ஒன்று நான் செய்கிறேன்.
மனித குலத்தை ஒருமனப்படுத்துகிறேன், சமாதானத்தை கூறுகிறேன். அப்ப எல்லாரும் எதிர்த்து கை தட்டி, சமாதான பிரபு வந்துட்டாரு, இவர் தான் உண்மையில பிரின்ஸ் ஆஃப் பீஸ், இந்த உலகத்தை சமாதானப்படுத்துகிற ராஜா வந்துட்டாரு சொல்லி அத்தனை குல மக்களும் அவருக்கு சப்போர்ட் கொடுப்பாங்க. அல்லேலூயா. இதுதான் இந்த 3 வருஷம் நடக்கும். செட்டப் பண்ணுவாங்க. உலகமே ஒரு ரீசெட் குள்ள வரும். தி கிரேட் ரீசெட். நான் சொன்னேன் நேத்து, ஒவ்வொரு யுத்தத்திலும் தி கிரேட் ரீசெட் நடக்கும். 3வது உலக யுத்தத்தில் உலகம் ரீசெட் ஆகும். இது எல்லாம் அமல்படுத்தும் போது எல்லா ஜனங்களும் ஏற்றுக்குவாங்க. ஸ்கேன் பண்ணி எல்லாம் நல்லா இருக்கே, இங்கிருந்து நம்ம அமெரிக்காவுக்கு போகலாம், இனி அமெரிக்கானா பெரிய தேசம், இந்தியானா தாழ்ந்த தேசம் இல்லை, எல்லாம் ஒரே தேசம். இந்த அந்து கிறிஸ்து பாரு நம்ம வாழ்க்கையை மாற்றிட்டாரு, நினச்ச நேரத்துக்கு பல ஊருக்கு போகலாம், ஐயோ இது தாண்டா சொர்க்க வாழ்க்கை, இதை தாண்டா எதிர்பார்த்து கொண்டு இருந்தோம் அப்படி சொல்லி எல்லாரும் என்ன செய்வாங்க, ஒத்து எல்லா தேசமும் ஒத்து வரும். அப்போ தேசங்களுக்கு ஒரு ப்ரெஷர் வரும். எப்படின்னா, உதாரணத்துக்கு 50-60 தேசம் சைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மலேசியாவுக்கு ப்ரெஷர் வரும். எல்லா தேசமும் ஒத்து வருது, நம்ம ஒத்து வரல நம்மளை ஒதுக்கி வைப்பாங்க, நம்ம இந்த சீர்கேடு எப்படி மீண்டு வருது. 3வது உலக யுத்தம் நடந்து பஞ்சம், சாப்பாடு இல்லை, வசதி இல்லை. இப்போ அவங்களுக்கு ஒத்து போகாட்டா நம்மளுக்கு என்ன வராது, சப்ளை செயின் இங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகாது. அப்போ வேறு வழியே இல்லை, நம்ம அன்வாரோ இல்லை அன்வாருக்கு அப்புறம் வரப்போகிற பிரதம மந்திரியோ அக்ரி பண்ணி சைன் பண்ணி தான் ஆகணும். இல்லை எல்லாரும் ஒத்துக்குவாங்க. எந்த தெய்வமும் காப்பாற்றலை, கடைசியில் இவர் தான் காப்பாற்றினாரு அப்படிங்கிற ஒரு வஞ்சனைக்குள்ள உலகம் போகும். இதை ஒத்துக்கொள்ளும் பொழுது இஸ்ரவேலில் இருக்கக்கூடிய அந்த 2 சாட்சிகள் ஊழியம் பண்றாங்களே, அவங்க மட்டும் கலப்பு எழுதி சொல்லுவாங்க, மேசியா வருகிறார், ஆயத்தமாகுங்கள், பகிரங்கமாய் வருகிறார், ஆயத்தமாக இஸ்ரவேலே மனம் திரும்பு, தீர்க்கதரிசியை கொலை செய்த எருசலேமே மனம் திரும்பு. ஆனா அவங்கள அந்துக்கு சொல்ல ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்? இப்பதான் பார்த்தோம், ஆண்டவர் அவங்கள பாதுகாத்து வைப்பாரா 3 வருஷத்துக்கு. அவங்க நாவல் அக்கினி வரும், அவங்களை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அப்ப அந்த பகுதி மட்டும் கொஞ்சம் ரிசர்வ்டாகவே ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அந்த நாட்களில் இந்த தொழில்நுட்பம் இருக்குல்ல, டெக்னாலஜி இருக்குல்ல, அவங்க பிரசங்கம் பண்ணுறத ஃபேஸ்புக் லைஃப்பில் போட்டுவானுங்க, இல்லை அங்கங்கே பரவ ஆரம்பிக்கும். யார் இவங்க மட்டும் இன்னமும் பேசிக்கிட்டே இருக்கானுங்க, ஒன்றும் புரியலையேன்னு. ஆனால் கைவிடப்பட்ட கிறிஸ்தவங்களுக்கு தெரியும் தானே, தெரியுமா தெரியாதா? ஐயோ சொன்ன மாதிரியே நடக்குதா? இங்கே இருக்கிற யாராவது இருப்பீங்க, அந்த பிரகாஷ் பாஸ்டர் அப்பயே சொன்னாந்தாலு கேட்காம இப்போ அவன் சொன்ன மாதிரியே எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு, மாட்டிக்கிட்டுமே என்னடா செய்யறது இப்போ அப்படின்னு 2 பேரும் பேசிக்குவீங்க. பேசிட்டு இருக்க ஒரு முடிவு எடுப்பீங்க. இதில் ஒரே வழி தான் இருக்கு, நம்ம சின்னத்தை எடுக்க வேண்டாம், எப்படியாவது ஆண்டவருக்காக வாழ்ந்துருவோம். அப்போ தான் இந்த தீர்க்கதரிசிகளுடைய ஊழியத்தில் நம்ம ஜெயம் கொண்டு ஆண் மகனா ஆண்டு எடுத்துக்குவாரு அப்படின்னு. ஆனால் பிரச்சனை என்னன்னா, இதில் நிலநாட்டத்தை பார்த்துட்டோம். கோவிட்-19 நடந்த பொழுது மை செஜ்ரா ஜாத்ரா ஆப் எல்லாரும் இன்ஸ்டால் பண்ணி தான் ஆகணும். யார் வேக்சின் எடுக்கலையோ வெளியே போக முடியாது, வேக்சின் எடுக்காதுன்னு கடைக்கு போய் ஜாமான் வாங்க முடியாது. அப்போல்லாம் என்ன செஞ்சோம், வேறு வழி இல்லையா, போய் தானே ஆகணும். சாப்பாடு பூவாக்கு என்ன பண்ணுறது? இப்போவே அந்த ப்ரெஷர் கடந்து வந்திருக்கோன்னா, அந்த டைமில் கவர்மெண்ட் சைன் பண்ணி எல்லா மலேசியன்ஸும் கண்டிப்பாக அந்த சின்னத்தை எடுத்து தான் ஆகணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா எல்லாம் ஒரே கவர்மெண்ட் கீழே வருது. இப்போ நீங்கள் என்ன தான் செய்வீங்க? ரேபேக்காமா எவ்வளோ நேரம் தான் வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்குது, வெளியே போக முடியாது, சாப்பாடு இல்லை, பசிக்கும், என்னதான் செய்வீங்க? ஒரு தாய் இருப்பாள், அவளுக்கு 5 வயசு குழந்தை இருக்கும், வீட்டில் குழந்தையோடு பேபி இருக்கலாம் வச்சுக்கோங்களேன், என்ன செய்வ? பிள்ளைங்க இருக்கு, தான் மீனாம்மா இருக்காங்க, நல்ல காலத்தில் மித்வின்னு நல்லா சமைச்சு அம்மா சோறு போட்டா, இப்போ மித்திய சொல்லலாம், அம்மா அரிசி இல்லைம்மா, சோறுலாம் அழகாக சமைச்சிருப்பேன்னு சாடினே. மீனாம்மாக்கும் பசி, மித்வினுக்கும் பசி, போய் ஒருத்தர் மூஞ்சை எவ்வளோ நேரம் பார்த்துக்கிட்டு இருக்கிறது? அதனால தான் பைபிளில் ஒரு தீர்க்க தரிசனம் இருக்குது, அதை எடுத்துக்கல.
ஆனால் பைபிள் தீர்க்கதரிசிக்கு அந்த நாட்களே சொந்த பிள்ளைக்குறையும் கொன்று போட்டு சாப்பிடுவாங்க. ஆனால் அந்த அளவுக்கு பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆண்டவருக்காக காத்திருப்பாங்க. இப்போ எவ்வளோ நேரம் நீங்கள் தாக்கு பிடிப்பீங்க? அதில் இன்னொரு பிரச்சனை வரும். இந்த சொரூபம் அதை வணங்கணும். அது எப்படி நடக்கும்னா, உலகம் முழுக்க மனிதர்கள் கண்காணிக்க முடியாது. அதனால இப்போவே நீங்கள் ஏற்கனவே அந்த வீடியோ போடுமா, டெஸ்லா 2027 ரிலீஸ் பண்ணுற மார்க்கெட்டில் robots to work at the company's We Robot event, serving drinks, handing out gift bags, அந்த சொரூபம் என்பது இந்த ரோபோட். and dancing. Musk also shared his vision for how these robots போடுமா fit into people's lives. What's really new about all this Optimus footage is the fact that people are getting a chance to interact with these robots, which is in its field. Aside from robots working on it to develop its role, they would likely cost between $20,000 to $30,000. $20,000 to $30,000. 1,20,000 மலேசியா ரிங்கெட்டுக்கு இது 2027க்கு பிறகு விற்பனைக்கு உலகத்துக்கு வரப்போகுது. ஓகே, போதும். அடுத்தது ரெடியாக வச்சு அடுத்த வீடியோ அடுத்த ஸ்லைடில். இப்போ இது வந்து சரியான வேலையில் தான் 2027 ரிலீஸ் பண்ண போகிறாங்க. கண்டிப்பாக எல்லாரும் வாங்க மாட்டாங்க, பணக்காரங்க மொதல் வாங்குவாங்க, பழக்கம் ஆகும். இது எந்த அளவுக்கு இப்போ மாறி இருக்குது தெரியுமா? தட்டுங்களா, அதை பாக்ஸிங் பண்ணுற அளவுக்கு அது ஸ்ட்ராங். இப்போ இது இன்னொரு ரோபோட்டு ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க சண்டை போடுற அளவுக்கு. ஏன்னா மிலிட்டரியில் ஆர்மியில் பயன்படுத்தலாம். மிலிட்டரியில் மனுஷங்க செத்து போகிறாங்க, ரோபோட் சண்டை போட்டால் மனுஷன் சாகணும்னு அவசியம் இல்லை என்கிறதுனால ரோபோட்ஸை யுத்தத்துக்கு பயன்படுத்தலாம் என்று பேச்சுவார்த்தை ஓடிக்கிட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் 3வது உலக யுத்தத்தில் ரோபோட் இறங்கி சண்டை போட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. அந்த அளவுக்கு இப்போ ட்ரைனிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஓகே, அடுத்த ஸ்லைடு போமா. ஓகே, இதுதான் இந்த நியூ வேர்ல்ட் ஆர்டர். நியூ வேர்ல்ட் ஆர்டர் தான் இப்போ வரைக்கும் பேசிக்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒன் வேர்ல்ட் கவர்மெண்ட், நியூ வேர்ல்ட் ஆர்டர் என்கிற டாக்ஸ் உலகம் முழுக்க இப்போ நடந்துகிட்டு இருக்கு. உலகம் ஒரே அரசாங்கத்துக்கு கீழே கொண்டு வர முடியுமான பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. பல இடங்களில் பல பிலாசபர்ஸ் பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ இது புதுசு கிடையாது. இட் இஸ் பீங் டிஸ்கஸ்ட் நவ். ஹல்லேலூயா. அப்போ இந்த சொரூபம் என்ன தெரியுமா செய்யும்? இப்போ இந்த அம்மா வீட்டில் உட்காந்துருக்கோம், சின்னத்தை எடுக்க மாட்டேன்னு நீங்கள் எடுக்காமல் வீட்டில் உட்காந்துருக்கீங்களா? ரொம்ப நாளாக உட்காந்துருக்க முடியாது. ரோபோட்டு வரும், சொரூபம் வந்து கேட்டை தட்டும். சொரூபம் ஒன்று தான் சொல்லும், அரசாங்கத்தின் ரூல்ஸுக்கு படி ஒத்து வரலையான்னு. அந்த நாட்களில் சின்னத்தை எடுக்காமல் இயேசு வராரு, வெயிட் பண்ணு, செத்து போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. உலகத்தில் ஒரு பெரிய சாப் குத்தப்படும். என்னன்னா, இவர்கள் உலக சமாதானத்துக்கு சீர்கேடுதலை கொண்டு வருகிறார்கள். இப்போ இடையில ஐஎஸ் எல்லாரையும் கொலை செஞ்சானுங்களே, உலக சமாதானத்துக்கு சீர்கேடுதலை கொண்டு வந்தாங்களே, அதே மாதிரி இவர்கள் உலக சமாதானத்துக்கு சீர்கேடுதலை கொண்டு வர தீவிரவாதிகள் என்று சொல்லி சாப் குத்திடுவாங்க. தீவிரவாதி என்ன செய்வாங்க? பிடிப்பாங்க, சிறையில் போடுவாங்க, கொலை செய்வாங்க. அப்போ இது வெளியாகும், கண்ட உடனே சுடுங்கள். அப்போ இறங்க ரோபோட்டு ரிபேக்கா வீட்டு முன்னுக்கு கேட்டை தட்டி வந்து நிற்கும், துப்பாக்கி எடுத்து நீட்டும் ஒரே நீட்டா. அரசாங்கத்துடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி ஒத்து வர போறியா இல்லை நீ சாக போறியா? இப்போ இந்த சொரூபத்தை வணங்கணும். எப்படி? ஒத்து போனோம். ஐயா நீ சொல்கிற மாதிரியே எடுத்துக்கிறையா, ஒன்றும் பண்ணிடாதையா, பிடிச்சி அப்படியே கூட்டு போயிடுவாங்க. லோரியில் கூட்டு போய் அங்கே இறக்குவாங்க. எதுக்கு? சின்னத்தை போட. மாட்டல் சொன்னீங்கன்னா அந்த சொரூபம் என்ன செய்யுமா? கொலை செய்யும் போட்டிருக்கு. ஏன்னா ரூல்ஸ், கவர்மெண்ட் லா வந்துடும். ஏன்னா இவங்க இதுக்கப்புறமும் இன்னொரு உலக யுத்தத்துக்கு நாங்கள் ரெடி இல்லை. ஏன்னா உலகம் எந்த அளவுக்கு போயிருன்னா, எப்பா இனி எங்களால் இன்னொரு யுத்தத்துக்குள் போக முடியாது, ரொம்ப சேதம் வந்துடுச்சு, கொஞ்சம் பேரை கொலை செஞ்சால் உலக சமாதானம் இருக்குன்னா இட் இஸ் பெட்டர் டு கில் தேம். அதனால எல்லாரையும் கொன்றுவாங்க. இந்த ப்ரெஷரை தாங்கணும். இது இன்னொரு பியூட்டி சொல்லி கொடுக்குறேன். பிசாசு அவங்கள ப்ரெஷர் கொடுப்பான். எப்படி ப்ரெஷர் கொடுப்பானா, கணக்கு வரும், ஐயோ உலகத்தில் ஏறக்குறைய 10 கோடி மக்கள் சிப்பை எடுக்கலையா? அப்போ அந்த கிறிஸ்து உட்காந்துட்டு
10 கோடி மக்களையும் ரோபோட் சுட்டு கொன்னுச்சுன்னா நான் சமாதானத்தை கொண்டு வரேன்னு உலகம் நம்பாதே, மாட்டிக்குவோமே. அப்போ அதனால தான் தண்டனைகள் வழங்கப்படும், சித்திரவாத தண்டனைகள் உண்டாகும், ப்ரெஷர் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு நம்ம தரக்கலையா தொங்க விட்டு குத்துறேன், சும்மா சொல்கிறேன், குத்தி பயம் கொடுத்தோம் வச்சுங்க, ஐயோ இவன் அப்படி சுட்டாலும் பரவாயில்ல, இவன் சித்திரவாதம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு 10 கோடி மக்கள் 5 கோடி மக்கள் ஏற்றுக்குவாங்க. எத்தனை சொல்கிறது புரியுது? அப்போ எல்லாரையும் கொலை செய்யக்கூடாதுன்னா ஒரே வழி, எல்லாருக்கும் தண்டனையும் கொடுக்கணும். இப்போ இன்னைக்கு பிரிசன் அதானே வேலை செய்யுது. 10 வருஷம் 20 வருஷம் ஜெயில் தண்டனை எது கொடுக்குறாங்க? சாட்டை செப்பாட்டு எது கொடுக்குறாங்க? அதை பார்த்தாவது 10 பேர் தப்பு பண்ண பயப்படுவான், திருந்துவாங்கிறதுக்காக. அதே மாதிரி சில பனிஷ்மெண்ட்ஸ் அறிமுகப்படுத்துவாங்க. தெரில என்ன கொடுப்பான்னு, அதை வெட்டும் இதை வெட்டும், அதை அடிப்பேன் இதை அடிப்பன்ற மாதிரி பனிஷ்மெண்ட்ஸ் வரும். இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது மீனாம்மா யோசிப்பாங்க, ஐயோ இவன் அடிக்கிற அடியை நம்ம தாங்க முடியாது, இவன் நேராக சுட்டாலும் பரவாயில்ல சின்னத்தை எடுத்துக்கிறேன் அப்படி சின்னத்தை எடுத்துக்கொள்வார்கள். எத்தனை பேர் சொன்னது புரியுது? இப்போ தெரியுதா? இந்த 3.5 வருஷம் உபத்திரவத்தை காலத்தை கடக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அதனால தான் இத்தனை சித்திரவாதங்களையும் போராட்டத்தையும் சகித்து தாண்டி வருகிற ஜெயம் கொண்ட இந்த ஆண் மகன்களை ஆண்டவர் என்ன செய்கிறார்? எடுத்துக்கொண்டு அவரோடு அமர்ந்து அரசாளும்படியாக நிறுத்துகிறார். காரணம், they paid the price to choose Jesus. இன்னைக்கு 2 விஷயம் தாங்க. இந்த ரகசிய வருகைக்கு நீங்க மனவாட்டு சபையா போகிறதுக்கு இன்னைக்கு இந்த கிருபையின் காலத்தில் தேவனுக்காக தியாகம் பண்ணி வாழ போறீங்களா, அல்லது கைவிடப்பட்டு 3.5 வருஷம் இவ்வளவு சித்திரவாதங்களை கடந்து வந்து ஆண்டவருக்காக ஜெயம் கொண்ட ஆண்மகளாக ஆண்டவருக்குள்ள போய் சேர போறீங்களாங்கிறது ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும், இன்ஃபேக்ட் ஒவ்வொரு மனித குலத்து ஒவ்வொரு மனிதர்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற சுதந்திரம். யூ சூஸ். கிருபையின் காலத்தில் இந்த சஃபரிங் இஸ் மச் பெட்டர். அதாவது இன்னைக்கு நம்மளாவே சாப்பிடாம உபவாசம் பண்றோம், இன்னைக்கு நம்மளாவே உடம்பத்தை வருத்திக்கிட்டு ஊழியம் செய்கிறோம். இன்னைக்கு நீங்களே உங்களை வருத்திக்கலனா நாளைக்கு உங்களை வருத்துறதுக்கு அவன் வருவான். இன்னைக்கு நம்ம என்ன சொல்றோம்? சபைக்கு வராமல் போறதுக்கு பல காரணம் சொல்றோம்ல. இன்னைக்கு உபவாசம் பண்ண முடியல, உபவாசம் பண்ண முடியல பாஸ்தா, கஷ்டமா இருக்கு பாஸ்தா. ஜப கூட்டமா? நீங்க வேற வேலை இல்லை உங்களுக்கு, அவனை ஜபம் கூட்ட வச்சிருவீங்க. ஊழியமா? சும்மா கடங்க, கைப்பிரதி கொடுத்தா மிரட்டுறான். அவன் மிரட்டருக்கு பயந்து நீ கைப்பிரதி கொடுக்காம இருந்தா நாளைக்கு இவன் குத்துவான். ஸோ இன்னைக்கு நம்ம சில தியாகங்கள் பண்றதுக்கு பயப்படுறோம்ல, காரணம் சொல்றோம்ல, சகிக்க மாட்டோம்ல. போராட்ட யுத்தம் ஊழியம் பண்ணா கஷ்டம் பாஸ்டர், 4 பேர் ஒரு மாதிரி பேசுறாங்க, அந்த சபையே வேண்டாம், எனக்கு ஊழியமே வேண்டாம், இப்படி சொல்லிட்டு போறோம்ல. அப்ப இந்த நாட்களிலே மனவாட்டி சபை வாழ வேண்டிய வாழ நம்ம விருப்பம் இல்லாமல் நம்ம நோ சொல்லும் பொழுது நம்ம என்ன செய்கிறோம்? தேவனுடைய பூர்ண சித்தத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுக்காம போகிறோம்ல. அப்போ கைவிடப்படும் பொழுது அங்கே 3.5 வருஷம் அவன் வருவான். ஸோ த சாய்ஸ் இஸ் அவர்ஸ். என்னை கேட்டிங்கன்னா நம்ம என்ன பண்ணிடுறோம்? நம்மளே வருத்திக்கிறது நல்லது. இன்னைக்கு நம்மளே தியாகம் பண்ண தேர்ந்தெடுக்கலாம், நாளைக்கு கட்டாயப்படுத்தப்படுவோம். அதான் டிஃப்ரென்ஸ். ஆனால் கிருபின் காலத்தில் ஆவியான ஒரு துணை இருப்பதனால இதை கடந்து வருகிறது சுலபம். ஆனால் உபத்திரவத்தின் காலத்திலே அது ரொம்ப கடினம். ஆகையால் இன்னைக்கு இங்கே இருக்கிறோம் சரி, ஆன்லைன்லேருந்து பார்த்து கொண்டிருக்கிற தேவ ஜனங்களும் சரி, சரியான தீர்மானத்தை எடுங்கள். இது ஏதோ ஒரு தகவலை நம்ம காதில் கேட்டுட்டு போகிறதுக்காக இந்த செய்தியை நமக்கு கர்த்தர் பேசல. இந்த ரகசிய வருகையை நம்ம எதிர்கொண்டு கர்த்தரை சந்திக்கும்படி நம்மளை ஆயத்தப்படுத்தி கொள்ளும்படி தேவன் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் பக்கம் நம்முடைய இருதயத்தை திருப்புவோம். தியாகத்தோடு ஆண்டருக்கு வாழணும் முடிவெடுங்க. ஆண்டருக்கு ஊழியம் செய்யுங்கள். உங்களுடைய வாழ்க்கையே வாழ்ந்து கொண்டு வாழாதீங்க. ஆண்டவரே, நான் உங்க ராஜ்யத்துக்காக என்ன செய்யணும், நான் எப்படி வாழணும், என்கிட்ட என்ன எதிர்பார்க்க ஆண்டு கேளுங்க. ஆண்டு உங்ககிட்ட சொல்லுவார் நீங்க எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது. அதை தேர்ந்தெடுக்கும் போது சில தியாகங்கள் பண்ண வேண்டியது வரும். தியாகம் பண்ணு. இப்ப தியாகம் பண்ணி தேவனுக்காய் வாழுகிறதுனாலும், இப்ப கொஞ்சம் தூக்கத்தை இழந்து, கொஞ்சம் பசியில, கொஞ்சம் சில வறுமையில, சில காரியங்களை நம்ம ஆண்டருக்காக விட்டு கொடுப்பதுனாலும்
ஏன்னா இங்க கிருபையா தேவன் அப்பே நம்மளை போஷித்து பாதுகாத்து ஆசீர்வதித்து நம்ம நடத்திடுவாரு. ஆனா இந்த சந்தர்ப்பத்தை நம்ம கைவிடுவோம்னு சொன்னா அந்த கிறிஸ்துவின் கையில் அகப்படும் பொழுது செலுத்த வேண்டிய விலைக்கரியம் மிகவும் பெரிதாயிருக்கும். அல்லேலூயா. அடுத்த சைடு போட்டுருங்க. ஓகே, நல்லா கவனம் பார்த்துங்க. கரெக்டாக கொஞ்சமாக அது ரெக்கார்டிங்கில் காட்டுறல. முதலாவது நான் ஜஸ்ட் ஒரு ப்ரீஃப் மட்டும் கொடுத்துட்றேன். ரகசிய வருகை ரப்சர் நடக்குது. ரப்சர் நடந்த பிறகு இங்கே வந்துடுறேன். ரப்சர் நடந்த பிறகு 7 வருஷம் உபத்திரவத்தின் காலம். அதில் முதல் 7 வருஷத்தின் உபத்திரவத்தின் காலத்திலே அந்த 7 முத்திரையின் காலமும் நடக்கும். நான் 4 முத்திரை தான் போட்டு பேசினேன், 3 முத்திரை பேசல, டைம் இல்லை நம்மளுக்கு. அதுக்கு பிறகு பாலாக்கும் அருவருப்பு ஆலயத்திலே நடக்கும். நாம் அது காட்டினால 3 வருஷம் முடிவில் ஆலயம் கட்டப்பட்டு இஸ்ரவேலில் பாலாக்கும் அருவருப்பு நடந்து அடுத்த 3.5 வருஷம் தேவனுடைய கோபாக்கினை என்று சொல்லி வெளிப்படுத்தும் புஸ்தகத்தில் போடப்பட்டிருக்கோம். அப்போ தான் உலகம் சீர்கேடு, உலக அழிவு, மீத்திறந்து உழுவும் வெட்டியும் எல்லாம் நாரி போகும். ஆனால் அதுக்குள்ளதான் ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு? 144,000 திரளான ஜனத்தை இந்த முதல் 3 வருஷத்திலேயே ஆண்டவர் எடுத்துக்கொள்வார். அல்லேலூயா. இந்த 7 வருஷ நாட்களிலே மேல அங்கே நடக்குது the wedding week. இஸ்ரவேலுகளுக்கு ஒரு பழக்கம் உண்டு. திருமணம் 1 வாரம் நடக்கும், தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்க திருமணத்தை 1 வாரம்னா 7 நாள் நடத்துவாங்க. நம்ம அதை பார்த்த 7 நாள் என்பது 7 வருஷம். அப்ப பரலோகத்தில் ரகசிய வரிகளை எடுத்துக்கொண்டப்பட்ட நமக்கு எல்லாருக்கும் திருமண வாரம் நடந்து கொண்டு இருக்கிற வேளையில இந்த உபத்திரவத்தின் காலம் நடந்து கொண்டு இருக்கும். இந்த முடிவிலே தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம பார்த்தலாம். நம்மளும் வருவோம், அவரோட கூட சேர்ந்து மனவாட்டி சபையை வந்து யுத்தம் பண்ணுவோமா. யுத்தம் பண்ற இதுதான் அர்மகெதோன் வார் என்று சொல்லுவார்கள். பைபிளில் பார்த்தீங்கன்னா ஆர்மகெதோன் என்கிற ஒரு இடம் இருக்கு. இன்னைக்கு இஸ்ரேல் மேப்ல போய் பார்த்தீங்கன்னா ஆர்மகெதோன் ஒரு இடம் இருக்கு. அங்கே தான் இந்த யுத்தம் நடக்கும். இயேசு யுத்தம் பண்ணுறதுக்கு இஸ்ரவேலுக்கு தான் வருவார். யுத்தமே இஸ்ரவேல் தான் நடக்கும். ஏன்னா அந்திக்கு மொத்த கவனமும் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் திரும்ப ஆரம்பிக்கும். 3 வருஷம் வஞ்சிச்சிருவான், நம்பிடுவாங்க. 2வது 3 வருஷம் ஏமாந்து போவாங்க. அப்பதான் அந்த ஸ்திரீ பிள்ளையை பெற்று எடுத்துட்டு ஓடி போவா. கவனிச்சிக்கலாத, ஓடி போய் மறைஞ்சிக்குவா. கர்த்தர் அவளை பாதுகாப்பார். எதுக்காக சொல்றேன்? அதுக்கு பிறகு அரமகத யுத்தம் நடந்த பிறகு மேரேஜ் சப்பர் இதெல்லாம் நான் பேசல, இது விட்டுருங்க. 1000 வருஷம் அரசாட்சி நடக்கும். இந்த 1000 அரசாட்சி இந்த இயேசுவோட கீழே வந்து மீண்டும் நம்ம என்ன செய்வோம்? உலகத்தை ஆண்டவரோடு அரசாளுவோம். யாரு? எடுத்துக்கொள்ளப்பட்ட சபையும் பிசாசுடைய சின்னத்தை எடுக்காமல் சொரூபத்தை வணங்காமல் இருந்த இரத்த சாட்சி பரிசுத்தவான்களும் ஒன்றாய் சேர்ந்து ஆண்டவரோட ஆளுகை செய்வாங்க. பிசாசு 1000 வருஷம் கட்டப்பட்டு இருப்பான். அது பைபிள் வசனம் இருக்கு. அதுக்கு பிறகுதான் இன்னும் கொஞ்ச நாளுக்கு பிசாசு சில தேசங்களை வஞ்சிக்கும்படியாக திறக்கப்படும் பொழுது திருப்பி அநேக தேசங்களை வஞ்சிப்பான். அதுதான் கோக் அண்ட் மாகோக் வார். அந்த கோக் மாகோக் ஒரு இடம், அங்கே அந்த யுத்தம் நடந்து அதிலே ஆண்டவர் மீண்டும் ஜெயித்து வெள்ளை சிங்காசனம் என்ற நியாய தீர்ப்பு நாளில் தான் 2வது உயிர்த்தெழுதல் நடக்கும். பரிசுத்தவான்கள் பாவி எல்லாரும் எழும்புவாங்க. பரிசுத்தவான்களுக்கு புதிய வானம் புதிய பூமி, துன்மார்களுக்கு அக்கினி கடல் என்ற நியாய தீர்ப்பில் முடிய முழுத்தா பரலோகத்தின் 4 ஸ்தலங்கள் என்று நாம் பேசுகிறோம். ஞாபகம் இருக்கா? சியோன், புதிய வானம் புதிய பூமி, மன்னிக்கணும், சியோன், புதிய எருசலேம், புதிய வானம் புதிய பூமி. நரகத்திலே 4 இருக்கு, தெரியுமா? அது நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம். அதுக்குள்ள போனாக்கா தலை சுத்திடும். இதான் த மோஸ்ட் கிளியரா என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ஒரு சின்ன ஒரு வரைபடம். எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? ஆமீன் சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. இப்போ ஒரு டவுட்டோட முடிக்கிறேன். அந்த ஸ்திரீ ஓடி போய் ஒளிராள, அது யாரு? பெத்த எடுத்துட்டா. அதுக்கப்புறம் பெத்த எடுத்த அந்த புள்ள ரத்த சாட்சியை செத்து போயிடுச்சு, ஓடி போய் ஒளிஞ்சால. எதுக்கு ஓடி போய் ஒளிஞ்சா தெரியுமா? இந்த 1000 வருஷம் அரசாளும் பொழுது இயேசு பூமி கிட்ட வந்து அந்துக்கு சாகு அடிச்சுட்டு நம்ம அவரோட அரசாளுவோமே. என்னத்தை அரசாள போகிறோம்? செடி மரத்தியா?
இங்கே இருக்கிற குறிக்கப்பட்ட அந்த தேவ ஜனத்தை அரசாளும்படியாக. அல்லேலூயா. They will be reserved for us to reign them. மனுஷ குலம் 1000 வருஷம் இருக்கும், மனுஷ குலம் வளரும். அவரோடு கூட வந்த நம்மளோ தேவ சேனைகளாக இருப்போம், தேவ தூதர்கள் போல இருப்போம். Simply talking, heaven will reign on earth. பரலோக ராஜ்யம் பூமியை அரசாளும். இதுதான் தானியேல் 2வது அதிகாரத்தில் அந்த ஒரு கல் வந்துச்சாமே, அது கல் வந்து அந்த சொர்பத்தை இடிச்சும் போது இடிஞ்சு விழுந்துச்சா, ஞாபகம் இருக்கார் சொன்னது நேத்தே. அதுதான் தேவ ராஜ்யம் இந்த பூமியை ராஜரிகம் பண்ணும், பரலோகம் பூமியை ஆளுகை செய்யும். ஆனால் அந்த 1000 வருஷத்தில் மனித குலங்கள் வளர்ந்து பெருகுவாங்களே, அவர்கள் உண்மை உள்ளவர்களாக இருப்பார்களா என்று பார்க்கும்படியாக கட்டப்பட்ட பிசாசு 1000 வருஷத்துக்கு பிறகு கட்டவிழ்க்கப்படும் பொழுது இன்னொரு ஜன கூட்டம் வஞ்சிக்கப்படும். சப்ஜெக்டே வேறங்க. அதுதான் என்னைக்கு என்ன தேர்ட் வேர்ல்டுன்னு சொல்லுவேன். அது ஏன் தேர்ட் வேர்ல்டு சொல்கிறேங்கிறது நெக்ஸ்ட் டைம் நான் சொல்கிறேன். அல்லேலூயா. நம்மளே 2வது உலகம் தான். நமக்கு முன்னுக்கு ஒரு உலகம் இருந்துச்சு, அது தெரியுமா? நமக்கு முன்னுக்கு ஒரு உலகம் இருந்துச்சு, ஆதாம் ஏவாளுங்கிறது 2வது உலகம். நமக்கு அப்புறம் 1000 வருஷத்துக்கு 3வது உலகம் வருது. சரி விடுங்க, எத்தனை உலகம். இதான் கர்த்தருடைய சிருஷ்டிப்பு. அவர் சிருஷ்டிகர்த்தர், அவர் சிருஷ்டித்து கொண்டே இருக்கிறார். ஆதாம் ஏவாளுக்கு இருக்க ஒரே பாக்கியம்னா அவருடைய சாயல உருவாக்கப்பட்ட படைப்பு நம்ம தான். அதனால தான் நம்ம விசேஷித்தமானவர்களாக எண்ணுகிறார், நம்மளை அவரோடு ஒருவராக ஏற்றுக்கொள்ளுகிறார், நம்ம அவரோடு சேர்ந்து அரசாளம் முறையை நம்மளுக்கு தெரிந்து கொண்டார். only one reason, because we are made in the image of God. நம்ம தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்ட ஒரே குலம். அல்லேலூயா. எல்லாரும் எழுந்த வண்ணமாக தேவனை நோக்கி பார்ப்போம். இன்னைக்கு நம்ம தியானித்த அநேக காரியங்கள் நீ மறந்து போகலாம், ஆனால் ஒரு காரியத்தை நீங்கள் மறக்காமல் உங்களுக்குள்ள பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆண்டவராகிய இயேசு மீண்டும் வருகிறாரு. ரகசிய வரிகளே நம்ம அவரோடு கூட சேர்க்கப்பட வேண்டும். கைவிடப்பட்டனா 2வது வாய்ப்பு இருக்கு. மகா உபத்திரத்தின் காலத்திலே வலு சர்பத்துக்கு வணங்காமல், சொர்பத்தை வணங்காமல், பிசாசின் சின்னத்தை ஏற்றுக்கொள்ளாமல் அவருக்காக இரத்த சாட்சி வாழ வேண்டும். ஆனால் யாருமே அதை தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. இட் இஸ் நாட் அ வைஸ் திங் டு டூ. The right thing to do is to select to be raptured. Praise the Lord. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம ஒரே ஒரு காரியத்தை ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தாங்க, எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க, எங்களை உங்களோட சித்தத்தை செய்கிற பிள்ளைகளையும் மாற்றிடுங்க. நல்லா விளங்கி கொள்ளுங்க. வர நாட்களிலே ஒரு ஏவுதல் இருந்தது. இந்த 3 நாள் இந்த செய்தியை பேசினதுனால எனக்கு அடுத்த எப்பன்னு தெரில, பட் வர நாட்கள் ஒரு நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வேலைகளையும் எப்பயாவது ரகசிய வருகளை போகிற மணவாட்டி சபை எப்படி வாழணும், எப்படி இருக்கணும், தேவனுடைய எதிர்பார்ப்பு என்ன, மணவாட்டி சபை எப்படி இருக்கணும், கரை திரை அற்ற மகிமை உள்ள சபையா இருப்பது எப்படிங்கிறது புதிய உடன்படிக்கையில் அப்போஸ்தலர்கள் தங்களுடைய அப்போஸ்தல உபதேசத்தை நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு அநேக வேளையில அந்த சத்தியங்கள் பிரசங்கிக்கப்படுவதும் இல்லை, வெளிப்படுத்தப்படுவதும் இல்லை. அல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு நம்ம அந்த காரியங்களை வரும் நாட்களில் தியானிக்க போகிறோம். அதை தியானிக்கும் பொழுது தேவன் நம்மளை ஆயத்தப்படுத்துவாராக. அவருடைய வருகைக்காக நம்மளை ஆயத்தப்படுத்தும்படியாக எல்லோரும் கண்களை மூடி ஆண்டவரை ஒப்பு கொடுங்க பார்ப்போம். ஆண்டவரே உம்முடைய வருகைக்காக எங்களை ஆயத்தப்படுத்துங்கப்பா. இதோ இந்த நாளிலே, இந்த உபவாச நாட்களிலே, கடைசி நாட்களை குறித்து நாங்கள் தியானித்து கொண்டு வருகிற இந்த வேளையில் அநேகர் கேட்காத இந்த சத்தியங்களை கேட்கும்படியாக எங்களுக்கு கிருபையை பாராட்டினீங்க. இந்த நாளில் இந்த சத்தியத்தின்படி எங்களை நடத்துங்க, எங்களை அப்பா ஆயத்தப்படுத்துங்க. நாங்கள் எங்கள் சொந்த பலத்தில் எங்களால் இதை செய்ய முடியாது. எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு கிருபையை பாராட்டணும். பரிசுத்த ஆவியானவர் துணை எங்களுக்கு இருக்குது. நாங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான், முழுசாக உங்கள் கையில் நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கணும், விட்டு கொடுக்கணும், ஒப்பு கொடுக்கணும். அதை செய்ய எங்களுக்கு கிருபை தாங்க. இதுவரைக்கும் நாங்கள் கைனன் டிவி நெட்வொர்க் மூலியமாய் போடுகிற அநேக வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கோம் சொன்னால், நீங்கள் இந்த ஊழியத்தை
உங்களுடைய ஜெபத்தில் தாங்கலாம். அது மாத்திரம் கிடையாது, நாங்கள் ஒவ்வொரு வெளியீடு வீடியோ செய்யும் பொழுது அநேக நேரங்கள் நாங்கள் செலவு பண்ணுகிறோம், அநேக ரீசோர்ஸை நாங்கள் பயன்படுத்துகிறோம். இன்னும் அநேக ப்ரோக்ராம்ஸ், எக்ஸ்க்ளூசிவான ப்ரோக்ராம் செய்யறதுக்கு நாங்கள் திட்டம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த ஊழியத்தை தாங்க வேண்டும், பொருளாதார ரீதியாக நீங்கள் தாங்க வேண்டும் என்று சொன்னால் தயவாக நீங்கள் எங்கள் ஹாட்லைனை தொடர்பு கொள்ளுங்கள். ஒன்றாக சேர்ந்து தேவராஜ்யத்தை கட்டுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.